ஓகே, லாஸ்ட் கிளாஸ்ல ரிலேட்டிவ் வெலோசிட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் வேணா. அப்ப இதுல நான் நினைக்கிறேன் ரெண்டு பேரும் லாஸ்ட் கிளாஸ் வரல அப்படின்னு சொல்லி ரெக்கார்டிங் பார்த்துட்டுவீங்க நினைக்கிறேன். சரி, நான் நார்மலா வந்துட்டு ஒரு ரீகேப் பண்ண மாதிரி செய்யறேன். சரியா? ரிலேட்டிவ் வெலோசிட்டின்னு சொல்றது உங்களுக்கு பார்ட் 2 அப்ளைட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேள்வி, அதாவது விடிக்கு பிறகு வந்துட்டு பி பார்ட்ல வர கேள்வி தான் ரிலேட்டிவ் வெலோசிட்டி. என்ன ஸோ அதில் உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் அலோகேட் பண்ணி படும் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் விடியும் செஞ்சு ரிலேட்டிவ் வெலோசிட்டியும் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 7.5 மார்க்ஸ் 100க்கு. அதே இது ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு விடி இல்லாட்டி ரிலேட்டிவ் வெலோசிட்டி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் 2.5 மார்க்ஸ் கிடைக்கும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 12.5% எஸ்ஏ அண்ட் ஸ்ட்ரக்சருக்குரிய கொஷன் அந்த செக்ஷன் தான் இது. அடுத்தது சார்பு வேகம் என்று சொல்ல போகல ஈஸியான ஒரு சப்ஜெக்ட். அதாவது விடியும் ஈஸி தான், சார்பு வேகம் ஈஸி தான். பட் விடியை பார்க்க சார்பு வேகம் கொஞ்சம் மயக்கம் அறியும். ஏன்னு சொன்னால் அந்த கேள்வியில் இருக்கிற அந்த So can you give me co-host to manage class? Can you make co-host? Okay. ஓகேவா? சரியா? இப்ப சார்பு வேகத்துல நம்ம பார்த்த விஷயம் வந்துட்டு இதான். அதாவது ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு 2.5 மார்க்ஸ், அதாவது எஸ்ஏல 7.5 மார்க்ஸ் விடியோட சேர்த்து நான் சொல்றது. அப்ப கிட்டத்தட்ட 100க்கு 12.5%-க்குரிய செக்ஷனை வந்துட்டு தரும் இந்த ரிலேட்டிவ் வெலோசிட்டி. அப்ப ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன் தான் உண்டு. நம்ம படிக்காம இதை விட்டு போட்டு எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு போறங்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். என்ன அப்ப கட்டாயம் படிச்சு ஆகணும் ரிலேட்டிவ் வெலோசிட்டி. ஸோ அதில் வந்துட்டு நம்ம நார்மலாக நான் ரீகேப்னு சொல்ல போகல உண்மை வேகம் படிச்சுப்போம், சார்பு வேகம் படிச்சுப்போம். உண்மை வேகம் சொல்லி என்னதை சொல்ற அப்படின்னு சொன்னா, நம்ம சும்மா நார்மலாக சொல்லுவோமே, எங்களோட பிசிக்ஸ்ல படிச்சுப்பீங்களே, ஒரு கார் வந்துட்டு வீதியில 30 ms கதையோட அல்லது வேகத்தோட போகுது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னா, யார் சார்பாக அது கதைக்கும்? நம்ம இங்க யார் சார்பாக கதைக்கும், எதிர கதையை கதைக்கும், இங்க ரெண்டு விஷயம் சம்மந்தப்படும். சரியா? நம்ம பிசிக்ஸ்ல படிச்சது, முந்தி படிச்சது எல்லாமே, வீட்டில படிச்சது எல்லாமே வந்துட்டு யார் சார்பாகன்னு சொன்னா பூமி சார்பாக. பூமியில இருக்கிற ஒரு ஒரு நபரோ அல்லது ஒரு மரமோ அல்லது ஒரு கட்டடம் சார்பாக கதைப்போம். அதை சொல்வது உண்மை வேகம் அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னா, நம்ம யார் சார்பாக கதைப்போமோ அந்த கதைக்கிற வர்ற வேகம் வந்துட்டு இங்க பூச்சியம் இருக்கும். யார் சார்பாக கதைக்கப்படுமோ அந்த கதைக்கிற வர்ற வேகம் வந்துட்டு பூச்சியம் இருக்கும். அதாவது அவர் பூமியில இருந்துட்டு பேசுறாரு அப்படின்னு சொன்னா பூமி வந்து ரோயில தான் இருக்குது. அதான் கருதுகோள். சரியா? பூமி வந்துட்டு ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது, அது வேற விஷயம். பட் இங்க ரிலேட்டிவ் வெலோசிட்டி கான்செப்ட்ல வந்துட்டு பூமி வந்துட்டு ஓய்வில் இருக்குது. சரியா? பூமி வந்துட்டு ஓய்வில் இருக்குது. அதே மாதிரி இயங்குகின்ற பொருள் தான் வந்துட்டு இயங்கி கொண்டிருக்குது. அப்ப இயங்குகின்ற பொருள் வேகத்தையோ அல்லது கதியோ வந்துட்டு ஓய்வில் உள்ள ஒரு பொருள் சார்பாக அல்லது ஒரு துணிக்கையோ அல்லது நபரோ சார்பாக செல்லும் அப்படின்னு சொன்னா அதுதான் சொல்லும் என்ன உண்மை வேகம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சார்பு வேகம்னு சொல்ல போகல அந்த உண்மை வேகம் வந்துட்டு எங்க மாறுது அப்படின்னு சொன்னா, இந்த சார்பாக கதைக்கிறது தானே அவரும் வந்துட்டு இயங்கி கொண்டிருப்பார் அப்படின்னு சொன்னா, இப்ப வந்துட்டு அவரு இன்னும் ஒரு இயங்குகின்ற ஒரு துணிக்கு இந்த வேகத்தை கதைப்பாராக இருந்தா அந்த வேகத்தை உண்மை வேகம்னு சொல்ல மாட்டோம். அதை சொல்லுவோம் சார்பான வேகம். அதாவது ஒரு வேன்ல நீங்க போயிட்டு இருக்கீங்க, எப்பவுமே ஒரு வேன்ல நீங்க போயிட்டு இருக்கீங்க, முன்னுக்கு ஒரு மோட் பைக் கொண்டு போயிட்டு இருக்குது. இப்போ மோட் பைக்ல 2 பேர் போயிட்டாங்க. அப்ப அந்த மோட் பைக்கோட வேகத்தை நீங்க வேன்ல இருந்து கொண்டு கதைப்பீங்களாக இருந்தா, அந்த மோட் பைக்கோட வேகத்தை நீங்க வேனுக்குள்ள இருந்து கதைப்பீங்களாக இருந்தா, நீங்க இப்ப கதைக்கிற வேகம் வந்துட்டு அந்த மோட் பைக்கோட உண்மை வேகம் இல்லை. அப்ப என்ன சார்பான வேகம்னு சொன்னா, உங்களோட வேண்ட கதி சார்பான வேகம் தான் அந்த மோட் பைக்கோட வேகம். கிளியரா? இப்ப விளங்கிக்கு. அப்ப நீங்க வேனுக்குள்ள இருந்து கதைப்பீங்க அப்படின்னு சொன்னா அந்த வேன் சார்பான கதியைத்தான் நீங்க மோட் பைக்கோட கதையை கதைக்கீங்கன்னு அர்த்தம். இப்ப இதே இது அந்த மோட் பைக்கோட கதையை இன்னும் அந்த ரோட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஆள் இந்த மோட் பைக் இந்த வேகத்துல போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா, இப்ப அவர் கதைக்கிறது அந்த மோட் பைக்கோட உண்மை வேகம். ரெண்டும் வந்துட்டு வித்தியாசப்படும். இப்ப நீங்க கதைக்கிற வேகம் வந்துட்டு மோட் பைக்கோட வேகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அது வந்துட்டு வேன் சார்பான மோட் பைக்கோட வேகம். சரியா? வேன் சார்பான மோட் பைக்கோட வேகம் அது ஒரு பெருமதியில இருக்கு. இப்ப ரோட்ல இருப்பாரு தானே ஓய்வில் அவரால், அவர் வந்துட்டு மோட் பைக்கை பாத்து போட்டு அது இந்த வேகத்துல போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா, இப்ப அந்த மோட் பைக்கோட வேகம் வந்துட்டு
உண்மை வேகம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அந்த ரோட்ல இருக்கிற ஒரு ஆள் அவர் சொல்றாரு, இப்ப அவர் செல்லக்குள்ள அந்த மோட்டார் பைக்கோட வேகம் உண்மை வேகம்னு சொல்லுவோம். இப்ப இவ்வளவுதான் இதுல இருக்கிற கான்செப்ட். சரியா? அடுத்தது ஒரு ஈக்குவேஷன் படிச்சுப்போம். இப்ப VAB ஈக்குவல் டு VAE மைனஸ் VBE அப்படின்னு சொல்லி படிச்சுப்போம். ஏன்னு சொன்னா வேகம்ங்கிறது ஒரு வெக்டர். சரியா? இப்ப நீங்க ஒரு வெக்டரை நினைச்ச மாதிரி கூட்டலாம் நினைச்ச மாதிரி கூட்ட இயலாது, கழிக்க இயலாது. உங்களுக்கு தெரியும், நீங்க வெக்டர்ஸ்ல படிச்சுப்பீங்கன்னு. அப்ப ரெண்டும் வந்துட்டு ஒரே டிரெக்ஷன்ல இருந்தா கூட்டலாம், வித்தியாசமான 180 பாகை டிரெக்ஷன்ல ரெண்டுமே இருந்தா கழிக்கலாம். சரியா? அப்படி ரெண்டு வெக்டரும் வந்துட்டு 180 0 டிரெக்ஷன் ரெண்டுலையும் இருந்தா கூட்டலாம், கழிக்கலாம். சரியா? அப்படி இல்லாம ஒரு டிரெக்ஷன்ல, அதாவது ஒரு 60 பாகையோ அல்லது 120 பாகை அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க நினைச்ச மாதிரி கூட்ட இயலாது, கழிக்க இயலாது. அன்னரம் என்ன வந்துட்டு இன்க்ளூட் ஆகும்னு சொன்னா காவி கூட்டல் வந்துட்டு வெக்டர் எடிஷன் வந்துட்டு இன்க்ளூட் ஆகும். அப்ப வெக்டர் எடிஷன் நீங்க படிச்சுப்பீங்க. ரெண்டு வெக்டர் வந்துட்டு ஒரு புள்ளியில தாக்கமாக இருந்தால் அந்த வெக்டரோட விலையில் வந்துட்டு அந்த ரெண்டு வெக்டரை வந்துட்டு அயல் பக்கங்களாக கொண்டு வரையப்பட்ட இணைகரத்தின மூளைவட்டத்துக்கு எப்படி இருக்கும்? சமனா இருக்கும். இப்போ அதுதான் இங்க வெக்டர் எடிஷன். அப்ப இங்க ரிலேட்டிவ் வெலோசிட்டியில நீங்க வெக்டர் எடிஷன் நீங்க கதைக்க வேண்டி வரும். ஏன்னு சொன்னா வேகம் வந்துட்டு ஒரு வெக்டர் தான். இப்ப ஏன் வெக்டர் படிச்சுன்னு வந்தா, ஏன் நம்ம வெக்டர் படிச்சு அப்படின்னு கேட்டா அந்த வெக்டர்ஸ் அப்ளிகேஷன் வந்துட்டு இங்க வந்துட்டு என்ன ஆகும்? அப்ளை ஆகும். கிளியரா? அடுத்த விஷயம், இது வந்துட்டு நார்மலா சின்ன உதாரணங்கள். சரியா? அடுத்தது லாஸ்டா ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று செஞ்சிருப்போம். ஒரு சைக்கிள் ஓட்டி காற்று சொல்லி அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு வழங்கியிருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு ஸ்ட்ரக்சர் கொஸ்டின் வந்துட்டு செய்யலாம். ஃபைனல் எக்ஸாம் எந்த ஸ்ட்ரக்சர் கொஸ்டினா இருந்தாலும் நீங்க செய்யலாம். சரியா? நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. விட்டு இந்த கிளாஸ் முடிச்சுட்டு, இந்த செகண்ட் கிளாஸ் முடிச்சுட்டோ சரி, அப்படி நம்ம கிளாஸ் செய்வோம். நம்ம டியூட் தருவேன். நான் டியூட் முடியலை, கிட்டத்தட்ட 33 34 கொஸ்டின் வந்துட்டு இருக்குது. அதில் வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு உங்களுக்கு எங்கே வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரக்ட் ஆகுறீங்களோ அந்த கேள்வி எடுத்து செய்வோம். ஏன்னா இப்போ சில இயர்ஸில் வந்துட்டு ஒரே மாதிரி கேள்வி வந்துட்டு ரிப்பீட் ஆகும். ஸோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறது வேலை இல்லைன்னா. அப்போ எதில் வந்து வித்தியாசமான கேள்வி வருதோ அந்த பேப்பரை மட்டும் செய்வோம். ஓகே, இப்போ கடைசியாக நான் செஞ்ச இதில் வந்துட்டு சைக்கிள் ஓட்டி காற்று, இதை கொஞ்சம் வழங்கப்படுத்துறேன்னு சொன்னால் இது கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயம். கேள்வியை பாருங்க. ஒரு சைக்கிள் ஓட்டி வந்துட்டு கிழக்காக மாறாக்கதி 10 km/h செல்லும் போது, எப்படியா? கிழக்காக, அப்ப +x டிரெக்ஷன்ல போயிட்டு இருக்காரு. சரியா? காற்றானது செல்லும் போது காற்றானது கிழக்கு 60 பாகை வடக்கில் இருந்து, இது எப்படி குறிக்கணும்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வடிவச்சிருக்கேன். அப்ப அதெல்லாம் ரிப்பீட் பண்ண இல்லைன்னா, கிழக்கு 60 பாகை வடக்கில் இருந்து வீசுவதாக தோன்றுகின்றது. யாருக்கு தோணுதாம்? அந்த சைக்கிள் ஓட்டிக்கு தோணுதாம். அப்ப இங்க காற்றின் உண்மை வேகத்தை கதைக்காரான்னு கேட்டா இல்ல. யார் சார்பான வேகத்தை கதைக்காரு? யார் சார்பான வேகத்தை இவர் கதைக்காருன்னு சொன்னா அவர் சார்பான வேகத்தை தான், அந்த சைக்கிளோட சார்பான வேகத்தை தான். சைக்கிளோட போயிட்டு இருக்காரு, காத்து இப்படி அடிக்கிறது அவருக்கு தோணுது. அப்ப வெளியால இருக்கிற ஒரு ஆள் வந்துட்டு இப்ப சைக்கிள் ஓட்டி வந்துட்டு வெளியால இருக்கிற ஒரு ஆளுக்கு செல்லக்குள்ள இப்ப அவர் என்ன சொல்லுவாரு? எனக்கு காத்து இப்படி அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். சரியா? இப்ப அந்த வெளியால, அதாவது பூமியில ஓய்வில் இருக்கிற ஒரு ஆள் அவர் எப்படி விளங்கி கொள்ளணும்? அவருக்கு தான் அப்படி விளங்கிக்கு, பட் காற்றின் உண்மை வேகம் அந்த டைரக்ஷன்ல அடிக்கல. சரியா? இது முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்ப அவருக்கு சைக்கிள்ல போற ஆளுக்கு எப்படி விளங்குது என்று கேட்டா, காற்றானது கிழக்கு 60 பாகை வடக்கிலிருந்து வீசுவதாக தோன்றுகின்றது. இப்ப என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவன் தனது பாதையை 60 பாகை வடக்காக திரும்பி அதே கதியில் செல்லும் போது இப்ப என்ன செய்யறாருன்னா, கிழக்காக போனவர் அந்த கிழக்குல இருந்து 60 பாகை வடக்கு நோக்கி, கிழக்குல இருந்து 60 பாகை வடக்கு நோக்கி என்ன செய்யறாரு? அதே கதியில 10 km/hலயே செல்றாரு. இப்படி செல்றவருக்கு காற்று எப்படி அடிக்குதாம்? வடக்கில் இருந்து வருவது போல் தோன்றுகின்றதாம். வடக்கில் இருந்து அப்படின்னு சொன்னா எப்படி குறிக்கணும்னு சொல்லிக்கிறேன். சோ வடக்கில் இருந்து வருவது போல் தோன்றுகின்றது. இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா, காற்றின் உண்மை வேகத்தினை காணட்டாம். இப்ப நம்மளுக்கு ஏன் ரெண்டு சிச்சுவேஷன் தந்திக்காரு அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் விளங்கிக்கணும்.
ஏன் நமக்கு ரெண்டு சிச்சுவேஷன் தந்திக்கார் அப்படின்னு கேட்டா, நமக்கு ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்லையும் அவரு டிரெக்ஷனை மட்டும்தான் சொன்னவே ஒழிய பருமனை சொல்லல, டிமென்ஷனை சொல்லல. சரியா? எதிர சார்பான சைக்ளோட்டி சார்பான காற்றின் டிமென்ஷனை சொல்லல, நம்மளுக்கு சொன்ன ஒரே ஒரு விஷயம் டிரெக்ஷன் மட்டும்தான் சொன்னேன். ஸோ அங்க ஒரு தெரிய கணியம் ஒன்று கிரியேட் ஆகுது. கிளியரா? V1 அப்படின்னு சொல்லி வைப்போம். அது ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன். செகண்ட் சிச்சுவேஷன்ல என்ன சொல்றாரு? காற்று வடக்கில் இருந்து வீசுவது போல் தோன்றுகின்றது. ரெண்டாவது கேஸ்லயும் வந்துட்டு நமக்கு சார்பு வேகம் சொல்ல இல்லை, அதாவது சார்பு வேகத்தின் பருமன் சொல்ல இல்லை, டிரெக்ஷன் மட்டும் சொல்லிக்காரு. இப்ப இது ரெண்டாவது தெரியா கணியம். இரண்டாவது தெரியா கணியம். மூன்றாவது தெரியா கணியம் தான் காற்றின் உண்மை வேகம். மூன்றாவது தெரியா கணியம் தான் காற்றின் உண்மை வேகம். கிளியரா? இப்ப இந்த காற்றின் உண்மை வேகம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்லயும் வந்துட்டு மாறாது, செகண்ட் சிச்சுவேஷன்லயும் வந்துட்டு மாறாது. ஏன்னு சொன்னா, இப்ப காற்று வந்துட்டு அடிக்கும் ஒரு டிரெக்ஷன்ல தான் அடிக்கும். பட் இவருக்கு தான் எப்படி விளங்குது? கிழக்கு டிரெக்ஷன்ல போன ஒரு டிரெக்ஷன்ல அடிக்கிற மாதிரி விளங்குது. அதே மாதிரி அவர் பாதையை வந்துட்டு சேஞ்ச் பண்ணும்போது காற்றும் என்ன காற்றும் வந்துட்டு சைக்கிளோட்டிக்கு சேஞ்ச் பண்ற மாதிரி அவருக்கு தான் விளங்குது. பட் உண்மையா வந்துட்டு காற்று வந்துட்டு அதன் வேகத்தை சேஞ்ச் பண்ணிச்சா? இல்ல. அப்ப இங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய ரெண்டாவது விஷயம் வந்துட்டு, காற்றின் உண்மை வேகம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்லையும் சேஞ்ச் ஆகல, செகண்ட் சிச்சுவேஷன்லையும் சேஞ்ச் ஆகல. நாங்க காற்றின் உண்மை வேகம் என்று கதைக்கிறது VWE. காற்றின் உண்மை வேகம் என்று கதைக்கிறது நாங்க VWE. இப்ப இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்லையும் வந்துட்டு சேஞ்ச் ஆகல, செகண்ட் சிச்சுவேஷன்லையும் சேஞ்ச் ஆகல. ஐ மீன் சேஞ்ச் ஆகலன்னு சொன்னா என்னது கதைக்கன்னு சொன்னாங்கன்னா, அதன் பருமன் இருக்கு தானே, டிமென்ஷனும் வந்துட்டு மாறல. அடுத்தது டிரெக்ஷனும் வந்துட்டு மாறல. டிமென்ஷனும் மாறல, ரெண்டும் மாறல. இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன சினாரியோக்கு நம்ம ஈக்குவேஷன் எழுதி பார்ப்போம். சரியா? அப்ப உங்களுக்கு காற்றின் உண்மை வேகம், இந்த ஈக்குவேஷனை மனப்பாடம் வாங்கிக்கொள்ளுங்க. ஐ மீன் நான் எப்படி இந்த ஈக்குவேஷன் எடுத்துன்னு சொல்றேன் பாருங்க. காற்றின் உண்மை வேகத்தை எப்படி காணலாம் அப்படின்னு சொன்னா, சைக்கிளோட்டிக்கு அந்த காற்று எப்படி வழங்கிச்சு? சைக்கிளோட்டி சார்பான காற்றின் வேகம் பிளஸ் சைக்கிளோட்டின் உண்மை வேகம். கிளியரா? இந்த ஈக்குவேஷன் எப்படி எடுத்தேன்னு சொன்னா, VAB equal VAE minus VBE. VAB equal VAE minus VBE. இப்ப நான் காண போறது VAE தான். காண போறது VAE ஆக இருக்கும் பட்சத்துல VAB plus VBE இல்லையா? ஏன் VAE என சப்ஜெக்ட் ஆகிக்க இங்க அவ்வளவுதான் இங்க செஞ்சது. அப்ப VAE equal VAB plus VBE. VABங்கிறது என்ன? இங்க B சார்பான A இன் வேகம், பிளஸ் B இன் உண்மை வேகம். அதே தான் இங்க கொண்டு வாங்க. சரியா? சைக்கிளோட்டி சார்பான காற்றின் வேகம் பிளஸ் சைக்கிளோட்டின் வேகம், ஐ மீன் சைக்கிளோட்டின் உண்மை வேகம். இப்ப விளங்கிட்டா? அதாவது இங்க வந்துட்டு நான் கதைக்கிறது B சார்பான A இன் வேகம் பிளஸ் B இன் உண்மை வேகம். இது என்னத்துக்கு ஈக்குவலா இருக்குமா? இந்த ரெண்டு வெக்டரையும் எட் பண்ணினு சொன்னா A இன் உண்மை வேகத்துக்கு சமனா இருக்குமா? கிளியரா? அதே மாதிரி சைக்கிளோட்டி சார்பான காற்றின் வேகம் இந்த வெக்டரையும், சைக்கிளோட்டி சார்பான காற்றின் வேகம் இந்த வெக்டரையும் பிளஸ் சைக்கிளோட்டியின் உண்மை வேகம் இந்த வெக்டரையும் எட் பண்ணினு சொன்னா எனக்கு வாரது என்ன? காற்றின் உண்மை வேகம். எனக்கு வாரது காற்றின் உண்மை வேகம். ஓகே, இது இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு பாடமாக்குறது கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னா இப்படி நினைவு வச்சுக்கொள்ளுங்க. எப்படி?
எப்படின்னு சொன்னா கேட்டது காற்றின் உண்மை வேகம். சரியா? இப்ப சைக்கிளோட்டி சார்பான, சரியா, சைக்கிளோட்டி சார்பான எது சார்பாக கதைக்கமோ அதை நீங்க ரெண்டாவது போடணும். எதை எதிர வேகத்தை கதைக்கமோ அதை ஃபர்ஸ்ட்டுக்கு போடணும். அதாவது சைக்கிளோட்டி சார்பான காற்றின் வேகம் ஈக்குவலா இருக்கும் என்னத்துக்கு அப்படின்னு சொன்னா, எதை ஃபர்ஸ்ட் எழுதுறீங்களோ அதை ஃபர்ஸ்ட் அதன் உண்மை வேகத்துல இருந்து என்ன செய்யணும், கழிக்கணும். எதை ரெண்டாவது எழுதினீங்களோ அதன் உண்மை வேகத்துல இருந்து கழிக்கணும். இதான் மனப்பாடமாக்குற மெத்தட். சரியா? இந்த ஈக்குவேஷன் மனப்பாடமாக தேவையில்ல, விளங்கிடுங்க. விளங்கிடுங்க. சரியா? சைக்கிளோட்டி சார்பான காற்றின் வேகம், சைக்கிளோட்டி சார்பான காற்றின் வேகம் எது சார்பாக கதைக்குமோ அதை நீங்க ரெண்டாவது எழுதணும். சரியா? ரெண்டாவது எழுதி போட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதணும் சொன்னா எதை எதிண்ட வேகத்தை கதைக்குங்களோ அதை ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதணும். அப்ப சைக்கிளோட்டி சார்பான காற்றின் வேகம் ஈக்குவல், அதுக்கு பிறகு ஈக்குவல் எழுதினதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க எதை எழுதினீங்களோ அதண்ட உண்மை வேகத்துல இருந்து மைனஸ் எதை ரெண்டாவது எழுதினீங்களோ அதண்ட உண்மை வேகத்தை கழிக்கணும். வெக்டர்ல இருந்து வெக்டரை கழிக்கணும். பட் உங்களுக்கு வெக்டர்ல இருந்து வெக்டரை கழிக்க தெரியுமா அப்படின்னு கேட்டா, வெக்டர்ஸ்ல நீங்க ஒரு வெக்டரையும் டைரக்டா கழிக்கவே இயலாது. அப்ப என்ன செய்யணும், நீங்க ஒரு வெக்டரையும் கூட்டலாமே ஒழிய கழிக்க முடியாது. அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு வெக்டரோட அதண்ட மறை வெக்டர் என்ன செய்யணும், நீங்க கூட்டணும். கிளியரா? ஒரு வெக்டரோட அதண்ட மறை வெக்டரை நீங்க கூட்டினீங்க என்று சொன்னா அதண்ட வெக்டருக்கும் இடையிலான கழித்தலுக்கு அதுக்குள்ள இருக்கு. சரியா? ஒரு வெக்டர்ல இருந்து ஒரு மறை வெக்டரை கூட்டினீங்க என்று சொன்னா, ஒரு வெக்டர்ல இருந்து ஒரு மறை வெக்டரை கூட்டினீங்க அப்படின்னு சொன்னா அது என்னத்துக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொன்னா அந்த வெக்டர்ல இருந்து அந்த வெக்டரை கழிக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கு. அதாவது இங்க என்ன கதைக்குன்னு சொன்னா VWE பிளஸ் இங்க கொண்டு வந்து போட்டு மைனஸை இவருக்கு கொடுங்க. அதாவது இவர் மறை வெக்டரா இருவர். சரியா? மறை வெக்டர் நம்ம எப்படி மாத்தும் அப்படின்னு சொன்னா VWE பிளஸ் இங்க வந்துட்டு இது தேவையில்லை. சரி, அந்த கேள்விக்கு இந்த சப்ஜெக்ட் தேவையில்லை. ஸோ நான் இங்க கதைக்கல இதை என்ன சொன்னா, இங்க கதைச்சேன்னு சொன்னா குழம்பு உங்களுக்கு. கிளியரா? சரி, நான் இந்த கேள்வியை நார்மலா சொல்லிட்டு போறேன்னு பாருங்க. இப்ப நான் எழுதிக்கிற மிஸ்டேக்கு காற்றின் உண்மை வேகம் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொன்னா சைக்கிளோட்டி சார்பான காற்றின் வேகம். எனக்கு தெரியாது பாரு, எனக்கு டிமென்ஷன் தெரியாது, டிரெக்ஷன் மட்டும் தான் தெரியும். அப்ப டிரெக்ஷனை மட்டும் நான் குறிச்சிக்கிறேன். எப்படி? நான் ஒரு டிரெக்ஷன் என்ன, வடக்கில் இருந்து கிழக்கு 60 பாகை வடக்கில் இருந்து, கிழக்கு 60 பாகை வடக்கில் இருந்து என்று சொல்ல போக்குள்ள நீங்க அம்புக்குரிய கீழ் நோக்கி போடணும். கிளியரா? V1 அப்படின்னு சொல்லி போட்டுருக்கேன். பிளஸ் சைக்கிளோட்டியின் உண்மையான வேகம், சைக்கிளோட்டி சார்பான காற்றின் வேகம் பிளஸ் சைக்கிளோட்டியின் உண்மையான வேகம். சைக்கிளோட்டி உண்மையான வேகம் அவர் எப்படி சொல்றாரு, +6 டைரக்ஷன், அதாவது கிழக்காக 10 km/h. இப்ப இந்த ரெண்டு வெக்டரையும் கூட்டுவோமா? இந்த ரெண்டு வெக்டரையும் ஃபர்ஸ்ட் கூட்டுவோம். என்ன? இப்ப இந்த ரெண்டு வெக்டரையும் கூட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு V1 நான் குறிக்கிறேன். V1 குறிச்சேன் அப்படின்னு சொன்னா 60 பாகை டிரெக்ஷன்ல வந்துட்டு V1 குறிச்சிட்டேன். சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு. அடுத்தது ரெண்டாவது 10 km/h இவர் நான் குறிக்கிறேன். இவர் ரெண்டாவது. சரியா? இப்ப ஆரம்ப புள்ளியையும் இறுதி புள்ளியையும் இணைக்கிற போக்கு என்னது தரும், விளைவுல தரும். அதாவது மூளை வெட்டத்தை நீங்க மேட்ச் பண்ணினீங்கன்னு சொன்னா அது வந்துட்டு இந்த வெக்டரோட ரிசல்டன் ஃபோர்ஸ், ரிசல்டன் வெக்டரை தரும். கிளியரா? இப்போ அது என்னத்துக்கு ஈக்குவலா இருக்கும் சொன்னா காற்றின் உண்மை வேகத்துக்கு ஈக்குவலா இருக்கு. இப்ப நீங்க கண்டுபிடிச்ச காற்றின் நீங்க இப்ப கண்டுபிடிச்ச டிரெக்ஷன் இருக்கு தானே, VWE. VWE டிரெக்ஷன் வந்துட்டு அதே டிரெக்ஷன் தான். சரியா? VW டிரெக்ஷன் வந்துட்டு அதே டிரெக்ஷன் தான். பட் டிமென்ஷன் அதுவாண்டு கேட்டா இல்ல. ஏன்? யாராவது சொல்லுங்க அப்போ. VWE டிரெக்ஷன் இருக்கு தானே, போக்கு, அதாவது அது கிடையுடன் அல்பா கோணத்துல வந்துட்டு அது தாக்குது. சரியா? இது வந்துட்டு எக்ஸாக்ட் கிடையுடன் அல்பா தான். பட் டிமென்ஷன் அது இல்ல. எனக்கு எனக்கு ரஃபா தான் நான் அந்த டிமென்ஷனை நான் குறிச்சிக்கிறேன். ஏன் நான் ரஃபா குறிச்சிக்கிறேன் சொல்லுங்க அப்போ. இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு ரீசன் சொல்லியிருந்தேன்.
ஏன் அந்த விடபிள்யூட டிமென்ஷன்னா ரஃபா குறிச்சிக்க ஏன்னு சொன்னா எனக்கு வி வண்ட என்ன தெரியாது, டிரெக்ஷன் மட்டும்தான் தெரியும். பட் எனக்கு டிமென்ஷன் தெரியுமா? தெரியாது. அதாவது அதுல பருமன் எனக்கு தெரியாது. நானா ஒரு லென்த் எடுத்து தான் அந்த வி ஒன்னை நான் வரைஞ்சிக்க. பட் எக்ஸாக்டா அதே லென்த் அப்படின்னு கேட்டா இல்ல. சரியா? இதை நினைவு வச்சுக்கொள்ளும். எக்ஸாக்டா வி ஒன்டா லென்த்தா அப்படின்னு கேட்டா இல்ல. ஸோ அங்க வந்துட்டு எனக்கு ஒரு ஃபால்ட் ஒன்று வருது. அந்த ஃபால்ட் எங்க எஃபெக்ட் ஆகுதுன்னு கேட்டா விடபிள்யூஇல வந்துட்டு எஃபெக்ட் ஆகும். சரியா? விடபிள்யூஇல வந்துட்டு எஃபெக்ட் ஆகும். இதை நான் ரஃபா தான் குறிச்சிக்கிறேன் ஃபர்ஸ்ட் படத்தை. இப்ப ரெண்டாவது படத்துக்கு வாங்க. ரெண்டாவது படத்துக்கு திரும்ப ஒருக்கா நீங்க என்ன சொல்ல எழுதிங்க, காற்றின் உண்மை வேகம் ஈக்குவல் சைக்கிளோட்டி சார்பான காற்றின் வேகம் பிளஸ் சைக்கிளோட்டின் உண்மை வேகம். இதை வச்சுக்கொள்ளுங்க. சரியா? இந்த ஈக்குவேஷன் தான் வரும். சைக்கிளோட்டி சார்பான காற்றின் வேகம் பிளஸ் சைக்கிளோட்டின் உண்மை வேகம் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? காற்றின் உண்மை வேகத்துக்கு ஈக்குவலா இருக்கு. இப்ப எனக்கு சைக்கிளோட்டி சார்பான காற்றின் வேகம் இப்பயும் எனக்கு பருமன் தெரியாது, டிமென்ஷன் எனக்கு தெரியாது. எனக்கு டிரெக்ஷன் மட்டும் தான் தெரியும். எப்படி டிரெக்ஷன்? வடக்கில் இருந்து என்ன, வடக்கில் இருந்து வருவது போல் தோன்றுகின்றது. வடக்கில் இருந்து அல்லது தெற்கு நோக்கி, ரெண்டும் ஒன்றுதான். சரியா? கேள்வியில வந்து வடக்கில் இருந்து வருவது போல் அப்படின்னு சொல்லலாம், அல்லது தெற்கு நோக்கி அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒன்றுதான். இப்போ வடக்கில் இருந்து வருது, பருமன் வந்துட்டு எனக்கு வீட்டு போட்டுக்கிறேன். எனக்கு டிமென்ஷன் வந்துட்டு தெரியாது, டிரெக்ஷன் மட்டும் தான் தெரியும். பிளஸ் சைக்கிளோட்டியின் உண்மை வேகம். இப்ப எனக்கு சைக்கிளோட்டியில பருமனும் தெரியும், டிரெக்ஷனும் தெரியும். கிளியரா? இப்ப நான் வரைஞ்சேன் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் V2 வரைகிறேன். சரியா? V2 வரைஞ்சு போட்டு தெற்கு நோக்கி வரைஞ்சு போட்டு திரும்ப ஒருக்கா 10 கிலோமீட்டர் பவர் கிடையுடன் 60 பகை கோணத்துல வரைஞ்சு போட்டு எனக்கு கிடைக்கிறது VWE அரிக்குது. கிளியரா? நான் எக்ஸாக்டா V2 வரைஞ்சிருந்தேன் அப்படின்னு சொன்னா, அதாவது எக்ஸாக்டா வந்துட்டு V2 வரைஞ்சிருந்தேன் சொன்னா எனக்கு இங்க கிடைக்கிற VWE லென்த்தும் இங்க கிடைக்கிற VWE லென்த்தும் வந்துட்டு ஈக்குவல் ஆയിരിக்கும். பட் எனக்கு ஏன் இங்க வித்தியாசப்படுது? ஏன்னு சொன்னா நான் V2 எனக்கு தெரியாது. V2 வந்துட்டு எனக்கு டிரெக்ஷன் மட்டும் தான் தெரியும், டிமென்ஷன் எனக்கு தெரியாது. அப்ப எனக்கு டிமென்ஷன் மாறுபடுறதால VWE லென்த்தும் வந்துட்டு என்ன செய்யுது? சேஞ்ச் ஆகுது. சரியா? VW லென்த்தும் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. இதை விளங்கிக்கலாம். இப்ப இந்த VWE டிரெக்ஷன் மட்டும்தான் உண்மை, டிமென்ஷன் உண்மை இல்லை. டிமென்ஷன் வந்துட்டு உண்மை இல்லை, அதாவது பருமன் வந்துட்டு உண்மை இல்லை VW ஃபர்ஸ்ட் படத்திலையும் செகண்ட் படத்திலையும். ஏன்னு சொன்னா அப்படி உண்மையாக இருந்துச்சுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் படத்திலையும் எனக்கு அதே லென்த் வந்திக்கணும், செகண்ட் படத்திலையும் அதே லென்த் வந்திக்கணும். அப்ப நான் ஏன் இந்த படம் கீறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு மூணாவது படம் ஒன்று கீறணும். எனக்கு இந்த மூணாவது படம் கீறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 2 படமும் தேவை. அந்த மூணாவது படம் எப்படி வரைகிறேன்னு சொன்னா இந்த ஃபர்ஸ்ட் படத்தையும் செகண்ட் படத்தையும் கம்பைன் பண்ணுங்க. கம்பைன் பண்ணணும்னா என்ன நடக்கணும்? கம்பைன் பண்றேன்னா என்ன நடக்கணும்? கம்பைன் பண்றேன்னு சொன்னா ஒரே ஒரு விஷயம் நடக்கணும். என்ன? இவர் வந்துட்டு பொது பக்கமாக வார மாதிரி நீங்க என்ன செய்யணும்? அந்த படத்தை வரையணும். ஏன் பொது பக்கம் சொல்றேன்? ஏன் பொது பக்கமா இருக்கணும் அப்படி சொன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்லையும் டிரெக்ஷனும் மாறாது, டிமென்ஷனும் மாறாது. செகண்ட் சிச்சுவேஷன்லையும் டிரெக்ஷனும் மாறாது, டிமென்ஷனும் மாறாது. அப்ப அவரை பொதுப்பக்கமாக அவரை பொதுப்பக்கமாக அவரை கொமன் லைனை தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். அவர் பொதுவான ஆள் அரிப்பாரு, அதாவது ஃபர்ஸ்ட் சினாரியோக்கும் பொதுவான ஆள் அரிப்பாரு, உரிமைக்காரல் அரிப்பாரு, சொந்தக்காரல் அரிப்பாரு, செகண்ட் சிச்சுவேஷனுக்கு சொந்தக்காரல் அரிப்பாரு. அப்ப அவரை நீங்க பொதுப்பக்கமாக வச்சுதான் என்ன செய்யணும்? மூணாவது படத்தை வரையணும். இதான் ஐடியா. இப்ப மூணாவது படத்தை நீங்க பொதுப்பக்கமா வச்சு வரைஞ்சீங்கன்னு சொன்னா எப்படி வரும்? ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ஃபர்ஸ்ட் படத்தை வரைகிறேனே, V1 வரைஞ்சிட்டேன். சரியா? கிடையுடன் 60 பகை கோணத்துல V1 வரைஞ்சிட்டேன். அதுக்கு பிறகு 10 km/h ரெண்டாவது படத்தையும் வரைஞ்சிட்டேன். இப்ப ஒரு VWE ஒன்று கிடைக்குமே, அதை நான் merge பண்றேன். சரியா? இப்ப இதை நீங்க மாத்தக்கூடாது.
ஏன் செகண்ட் படத்துக்கும் அதே VWE தான். ஏன் அவரை கொமனா எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷனுக்கு அவர் தான், செகண்ட் சிச்சுவேஷனுக்கும் அவர் தான். இப்ப ரெண்டாவது படத்தை வரைய போனேன்னு சொன்னா எனக்கு ரெண்டாவது படத்துல யாரை ஃபர்ஸ்ட் வரையணும்? யாரை ஃபர்ஸ்ட் வரையணும்? இவரைத்தான் ஃபர்ஸ்ட் வரையணும். சரியா? இவரை ஃபர்ஸ்ட் வரையணும், தென் இவரை வரையணும். ஏன்? ஏன்னு சொன்னா எனக்கு VWE போக்கு இருக்குதானே, போக்கு வந்துட்டு மாறக்கூடாது. இப்படி போக்கு மாறாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க 10 கிலோமீட்டர் per hour கிடையுடன் 60 பாகை கோணத்தை தான் சீல ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? 10 கிலோமீட்டர் per hour லென்த்ல 60 பாகை கிடையுடன் 60 பாகை அதைத்தான் நீங்க சீல ஸ்டார்ட் பண்ணணும். சீல ஸ்டார்ட் பண்ணி போட்டு திரும்ப ஒருக்கா ஈக்கு வருவீங்க. சரியா? ஈக்கு வந்துட்டீங்க. இப்ப இந்த ஈயும் இந்த பியும் வந்துட்டு ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். E and B should be in a line. ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். ஏன் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும்? ஏன் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க, V2 பாருங்க. V2 வந்துட்டு வடக்கில் இருந்து வருது. வடக்கில் இருந்து தெற்கு நோக்கி அப்படின்னு சொன்னா நிலைக்குத்தாகத்தான் நீங்க வரையணும். அவரை நிலைக்குத்தாகத்தானே வரையணும். அப்ப நிலைக்குத்தாக வரையணும். அதே டைம்ல பீலையும் ஒரு மீட் பண்ணணும். சரியா? நிலைக்குத்தாகவும் வரையணும், பீலையும் மீட் பண்ணணும். அப்படின்னு சொன்னா அந்த EB வந்துட்டு ஒரு நேர்கோடாத்தான் இருக்கணும். அவன் உடையறதுக்கு சான்ஸ் இல்லையே. அடுத்தது இன்னும் ஒரு விஷயம். இங்க பாருங்க, சிங்கிற பாயிண்ட்ல பாருங்க, கிடையுடன் 60 பாகை தான் V1. சரியா? கிடையுடன் 60 பாகை தான் V1. அப்ப சீல 10 கிலோமீட்டர் per hour என்ன கிடையுடன் 60 பாகை தான். அப்ப ACE வந்துட்டு ஒரு நேர்கோடு. நல்ல நிலை வச்சுக்கொள்ள. இந்த மூன்றாவது படம் வரைகிறது கொஞ்சம் ரிஸ்கான ஒரு வேலை. ஒரு ரிஸ்கான வேலை. எல்லாத்தையும் நீங்க கவனிச்சு கொள்ளணும். அப்படி ஒண்ட விட்டீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு ஆன்சர் வாரத்துக்கு டைம் எடுக்கும். ஆன்சர் வரும். சரியா? ஆன்சர் வரும். ஏன் நீங்க அதுக்கு போற யோசிப்பீங்க, இப்படி எடுத்தா அப்படி வராது, இப்படி வராது அப்படி சொல்லி யோசிப்பீங்க. பட் யோசிக்கிறதுக்குள்ள டைம் போயிடுது. கிளியரா? அப்ப இதுல ஒவ்வொரு லூப்பினா சொல்லி தரேன். சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு ஏல பாருங்க, V1 வந்துட்டு கிடையுடன் 60 பாகையில தான் போகுது. தென் நீங்க இப்ப CE வரைய போறீங்க. இப்ப இந்த CE வரைய போக்குல நீங்க கிடையுடன் 60 பாகை வரைஞ்சீங்கன்னு சொன்னா அந்த ACE எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கும். கிளியரா? ACE எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். Cல நீங்க அந்த கோட்டை உடைச்சிங்கன்னு சொன்னா மாட்டுவீங்க. ஏன் மாட்டுவீங்க? 60 பாகை 60 பாகைன்னு சொன்னா ஒத்த கோணம். 60 பாகை 60 பாகைனா ஒத்த கோணம். அப்படின்னு சொன்னா ABயும் CDயும் வந்துட்டு சமாந்தரம். அந்த சமாந்தரம் இல்லாம நீங்க வரைஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஜியோமெட்ரிக்கல் லென்த்தையோ இல்லாட்டி கோணத்தையோ கண்டுபிடிக்க போக்குள்ள கஷ்டப்படுவீங்க. சரியா? ஏபிட லென்த்தையோ சிடிட இது லென்த்தையோ வந்துட்டு அதாவது ஏபி சிடி ரெண்டுமே வந்துட்டு பெரலல்லா இருக்கும். இங்க ஏன் பெரலல்லா இருக்குன்னு சொன்னா இங்க ஏட கோணமும் சீட கோணமும் 60 பாகை, அதாவது ஒத்த கோணங்கள். கிளியரா? ஒத்த கோணம் வந்துட்டு கிளியரா? இப்ப நீங்க ACE வந்துட்டு ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். தென் EDB வந்துட்டு ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். இப்ப நீங்க வரைஞ்சிட்டீங்களா? இப்ப வரைஞ்சு முடிஞ்சு. VWE வந்துட்டு ரெண்டுக்கும் காமனா இருக்கிற மாதிரி வரைஞ்சு முடிஞ்சு. அடுத்த விஷயம் வந்துட்டு இந்த முக்கோணியை பார்த்தீங்கன்னு சொன்னா AEB முக்கோணியையும் CDE முக்கோணியையும் பாருங்க. ரெண்டு முக்கோணியும் இயல்புத்த முக்கோணிகள். ஏன்? ஏ கோணம் பொது கோணம், சாரி ஏல ஏயும் சியும் வந்துட்டு சமனான கோணம், 60 பாகை 60 பாகை. இ கோணம் வந்துட்டு பொது கோணம், டி கோணமும் பி கோணமும் 90 பாகை. சரியா? அப்ப AEBயும் CDEயும் இயல்புத்த முக்கோணிகளா? எஸ். தென் ஏபியும் சிடியும் வந்துட்டு சமாந்தரமான முக்கோணிகளா? ஓகே, எஸ். அப்படின்னு சொன்னா
ஏபிட லென்த்ல 2 மடங்கு தானே சிடி, நடுப்புள்ளி தேற்றம் தானே. அதாவது இந்த சிங்கிற பாயிண்ட் ஏஇட நடுப்புள்ளியில இருக்குது. தென் அடுத்தது பிஇங்கிற லைன்ல டிங்கிற பாயிண்ட் வந்துட்டு நடுப்புள்ளியில இருக்குது. இங்க நடுப்புள்ளி தேற்றம் வந்துட்டு அப்ளை ஆகுது. கிளியரா? இப்போ அதை வச்சு கொண்டு தான் நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, சிஇட லென்த்தும் ஏசிட லென்த்தும் வந்துட்டு ஈக்குவல் தானே. ஏன் நடுப்புள்ளி தேற்றம், சிங்கிற பாயிண்ட் வந்துட்டு நடுப்புள்ளியில இருக்குது ஏஇட லைன்ல. அப்ப சிஇ வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு தெரியும், பருமன் தெரியும், 10 கிலோமீட்டர் பர் ஹவர்னு சொல்லி. தென் V1 வந்துட்டு என்னவா இருக்கும், 10 கிலோமீட்டர் பர் ஹவரா தானே இருக்கும். எஸ். அடுத்த விஷயம், இப்ப WE லென்த்தை காணப்படுறீங்க. WE லென்த்தை காண்றதுக்கு, WE லென்த்னா என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, காற்றின் உண்மை வேகத்தின் பருமன், காற்றின் உண்மை வேகத்தின் பருமன் WVWE. அதை ஃபைன் பண்றதுக்கு கொஸ்ரூல யூஸ் பண்ணுவீங்க. ஏன் கொஸ்ரூல யூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னு சொன்னா, முக்கோணி ஏபிசியில உங்களுக்கு ஏபிங்கிற லென்த்திர பருமனும் தெரியும், ஏசிட லென்த்திர பருமனும் தெரியும். தென் உங்களுக்கு சிஏபி கோணமும் தெரியும், 60 பாகை. ஸோ அதுக்கு எதிரே உள்ள பக்கத்திர பருமன், அதாவது நீளத்தை காண்றதுக்கு ஈஸி தானே. அப்போ அதுக்கு என்ன கொஸ் விதியில் யூஸ் பண்ணீங்க, VWE ஸ்கொயர் ஈக்குவல் V1 ஸ்கொயர் பிளஸ் 10 ஸ்கொயர் மைனஸ் 2 தர V1 தர 10 தர கொஸ் 60. அதை வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னா VWEயும் உங்களுக்கு என்னவாக வரும், 60 10 கிலோமீட்டர் பர் ஹவரா வரும். அதாவது லென்த் வந்துட்டு அதுல 10, இங்க நம்ம லென்த் வந்துட்டு வேகமாக வரைஞ்சிறதால 10 கிலோமீட்டர் பர் ஹவரா இருக்கும். அப்ப நீங்க பாருங்க, இங்க ஏபிசில எல்லா பக்கங்களுமே வந்துட்டு சமன். அப்ப ஏபிசி வந்துட்டு ஒரு சமபக்க முக்கோணி. சமபக்க முக்கோணி அப்படின்னு சொன்னா VWE டிரெக்ஷன் எப்படி இருக்கும், கிடையுடன் 60 பாகை கோணத்துல, எப்படி கிடையுடன் 60 பாகை கோணத்துல கிழக்கு 60 பாகை தெற்கில் இருந்து வீசும். கிழக்கு 60 பாகை தெற்கில் இருந்து வீசும். எது, காற்று. நான் கதைகிறது காற்றின் உண்மை வேகம். சரி, கிழக்கு 60 பாகை தெற்கு நோக்கி, கிழக்கு 60 பாகை தெற்கு நோக்கி வந்துட்டு வீசும். ஏன்னு சொன்னா இதை நம்ம சொல்லுவோம் தெற்கு நோக்கி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப காற்று வந்துட்டு உண்மையா வந்துட்டு எப்படி அடிக்குது, இது 60 பாகை, இது வந்துட்டு ஈஸ்ட், இது வந்துட்டு சவுத், கிழக்கு 60 பாகை தெற்கு நோக்கி. இது கிளியரா? ஓகே. இப்ப இந்த கேள்வியில ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா, அப்படி இல்லாட்டி நம்ம நெக்ஸ்ட் கேள்விக்கு போவோம். கேள்விதான் கொஞ்சம் பார்ப்போம். இதுல நான் உங்களுக்கு ஒரு டியூட் வந்துட்டு நாளைக்கு இல்லாட்டி நாளைக்கு அப்படி பாறேன். டியூட்ன முடியல. டியூட்ல வந்த கேள்வி தான் இது, ஃபர்ஸ்ட் கேள்வி. இது ஒரு ஸ்ட்ரக்சர்ல வந்த ஒரு கேள்வி தான், சரியா? ஸ்ட்ரக்சர்ல வர ஒரு கேள்வி தான், எழுதி கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி, மழை துளிகள்
11 ms-1 எனும் வேகத்துடன் நிலைக்குத்தாக விழுகின்றன. நிலைக்குத்தாக விழுகின்றன. தரையில் 22 ms-1 உடன் செல்லும் ஒருவருக்கு மழை எவ்வேகத்துடன் வீசுவதாக தோன்றும்? மழை எவ்வேகத்துடன் வீசுவதாக தோன்றும்? இப்ப இதுல நீங்க ஒரு குறியீடு எப்பயும் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணி கொள்ளணும். நீங்க ரெண்டு விஷயம் கதைக்காரு. ஒன்று மழை, அடுத்தது தரையில் 22 ms-1 செல்லும் ஒருவர். இப்ப அந்த மனிதன் மேன் அவரை நான் எம்னு சொல்லி எடுக்கேன். சரியா? மழை ரைன் தானே சொன்னா ஆர்ன்னு சொல்லி எடுக்கிறேன். இப்ப நம்மள்ட்ட கேட்டது மழை எவ்வேகத்துடன் வீசுவதாக தோன்றும். யாருக்கு தோன்றுமா? 22 ms-1 கதியோட செல்ற ஒரு மனிதனுக்கு. அவர் எந்த டைரெக்ஷன்ல போறாரோ நம்மளுக்கு அவ்வளோ இல்லை. அதாவது +x டைரெக்ஷன்ல போவாரு, இல்லாட்டி -x டைரெக்ஷன்ல போவாரு. நம்ம ஏதாவது ஒரு டைரெக்ஷன் எடுப்போம். நம்ம +x டைரெக்ஷன்ல கிழக்கு நோக்கி போறாரு. எப்பவுமே கிழக்கு நோக்கி போறாரு 22 ms-1ல. நம்மள்ட்ட கேட்ட கேள்வி வந்துட்டு மனிதன் சார்பாக, எந்த மனிதன்? அந்த 22 ms-1ல போற மனிதன் சார்பாக மழையின் வேகம் என்ன? அதான் கேட்டது. அப்ப கேட்டதை நீங்க ரெண்டாவது போடணும். எது சார்பாக கேட்டதோ மனிதன் சார்பாக மழையின் வேகம் VRM இது என்னத்துக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொன்னா, மழையின் உண்மையான வேகத்துல இருந்து மனிதன் உண்மையான வேகத்தை கழிக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கு. கிளியரா? பட் உங்களுக்கு வெக்டர்ல இருந்து கழிக்க தெரியாது, கூட தான் தெரியும். அப்படி கூட்டினீங்கன்னு சொன்னா இங்க வந்துட்டு போக்கு வந்துட்டு மாறும். இங்க ME இருந்தா இங்க EM சொல்லி வரும். ஏன் EM அப்படின்ட்டு வரும்? அதோட டைரக்ஷன் எப்படி மாறுங்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் படிச்சு கொடுக்குவேன். ஸோ திரும்ப ரெப்பீட் பண்ண இல்லைன்னா இப்போ VRE + VEM சொல்லி போட்டீங்க. மழை வந்துட்டு நிலைக்குத்தாகத்தானே விழும். அப்ப VRE வந்துட்டு 11 ms-1 நிலைக்குத்தாக வருது. இப்ப நம்ம +x டைரக்ஷன்ல தானே போறோம் அடுத்து. இப்ப மனிதன் சார்பாக பூமியின் வேகம் என்ன? அதான் இதுல விளக்கம். மனிதன் சார்பாக பூமியின் வேகம். அதாவது என்ன விஷயம் சொன்னா, இப்ப இந்த மோட் பைக்ல போயிட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு இப்ப ஒரு பக்கத்துல மரங்கள் கட்டங்களை பார்ப்பாரு. அவர் பார்க்கக்குள்ள அவருக்கு எப்படி தோணும்? அந்த மரம் கட்டடம் எல்லாமே பின்னுக்கு போற மாதிரி தோன்றும். அந்த மரம் கட்டடம் எல்லாமே பின்னுக்கு போற மாதிரி தோன்றும். என்ன? சோ அதுதான் என்ன? மனிதன் சார்பாக பூமியில வேகம். அவரு அவரு முன்னுக்கு போயிட்டு இருப்பார் அப்படின்னு சொன்னா அந்த மரங்கள் கட்டடங்கள் எல்லாமே பின்னுக்கு போற மாதிரி தோன்றும். என்ன வேகத்துல போற மாதிரி தோன்றும்னு சொன்னா அவர் என்ன வேகத்தோட முன்னுக்கு போயிட்டு இருக்காரோ அதே வேகத்துல அது பின்னுக்கு போற மாதிரி தோன்றும். சோ அதுதான் வந்துட்டு மனிதன் சார்பான பூமியில வேகம். அதாவது சொல்லுவோம் VEM எர்த் M. ஸோ நான் +x டைரக்ஷன்ல 22 ms-1ல இப்படி போயிட்டு எடுத்தேன். இப்போ இங்க வந்துட்டு 22 ms-1ல பூமி வந்துட்டு பூமி வந்துட்டு 22 ms-1 வேகத்துல -x டைரக்ஷன்ல போற மாதிரி
அவருக்கு தோன்றும். இப்ப இது ரெண்டு வெக்டரையும் வந்துட்டு எட் பண்ணி சொன்னா நமக்கு ஆன்சர் வந்து ரெண்டு வெக்டரையும் எட் பண்ணி சொன்னா நமக்கு ஆன்சர் வரும். ஃபர்ஸ்ட் வெக்டரை நான் குறிக்கிறேன் 22 -1. அதில் அரைவாசி லென்த்தில் நான் அதை மற்றதை குறிக்கிறேன் 11 -1. இப்போ விலையில் வந்துட்டு எப்படி வரும்? விலையில் இந்த பாயிண்டையும் merge பண்ண வர இதான் வி என்ன ஆர்எம் தானே? எஸ், வி ஆர்எம் இதுவாக தான் இருக்கு. அதை எப்படி காண்றேன் அப்படின்னு கேட்டால் இது ஒரு செங்கோண முக்கோணம் சொன்னால் விஆர்எம் வந்துட்டு செம்பக்கம். ஸோ அது உங்களுக்கு காண்றதுக்கு தெரியும் 22 வர்க்கம் ப்ளஸ் 11 வர்க்கம் அதில் வர்க்கம் மூலம். இது என்ன ஆன்சர் வரும்? சுருக்கி சொல்லுங்க அப்போ ஆன்சரை. இருபத்தி நாலு தசம் அஞ்சு 24.5 பார்ப்போம். 22 ஸ்கொயர் ப்ளஸ் நான் கால்குலேட்டரில் சுருக்குறேன், நீங்கள் கையால் சுருக்குறேன் சரியா? எஸ், வெரி குட். 24.59. இப்போ 24.59 இப்போயும் செகண்ட் 2 டெசிமலில் கொடுங்க சரியா? 24.59 அங்கே மட்டும் தட்டினா 596 3 தசமம் தான் பார்த்தேன்னு சொன்னேன். 6 மட்டும் தட்டினா இங்கே 24.6 சொல்லி வரும். 6 அப்படின்னு சொல்லி சரி 2 தசமதானத்தில் கொடுங்க. இப்பயும் 24.6. இப்போ என்ன டிரெக்ஷனில் தொழிற்படுது, என்ன டிரெக்ஷனில் அந்த மழை பெய்யுத மாதிரி அவருக்கு தோன்றும். அதனால் அல்ஃபான்னு சொல்லி போட்டிக்கிறேன். இப்போ இது வந்துட்டு இவ்வளவு நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஹாஃப் மார்க்ஸ் தான் போடுவான். ஏன் நீங்கள் ஜஸ்ட் பருமனை மட்டும் தான் கண்டிக்கீங்க, டிரெக்ஷனை காணல. இப்போ அடுத்தது என்ன காணணும்? டிரெக்ஷன். இப்போ டிரெக்ஷன் வந்துட்டு அல்ஃபான்னு போட்டால் டேன் அல்ஃபா வந்துட்டு எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸின்னு சொன்னால் உங்களுக்கு சைன் அல்ஃபா அதாவது செம்பக்கம் காண்றது பில்லுன்னு சொன்னாலும் டேன் அல்ஃபா வந்துட்டு காண்றது ஈஸி தானே. எதிர்பக்கத்தீங்கள் அயல்பக்கம் ஆஃப் என இப்போ கிடையுடன் அல்ஃபா ஈக்குவல் டான் இன்வர்ஸ் ஆஃப். இப்போ டைரக்ஷன் வந்து இப்படி இருக்கு. இதான் வந்துட்டு மனிதனுக்கு அந்த மலை வந்துட்டு அந்த டைரக்ஷன்ல அடிக்கிற மாதிரி தான் இருக்கு தோணுமா? கிளியரா இது விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். செகண்ட் கேள்வி நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் அதில் ஸ்க்ரீன்ஷாட்டை நான் இதில் போட்டுவிடுறேன். கேள்வி எழுதிக்கிறதுக்கு டைம் போகுமே. கொஞ்சம் ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்க, கேள்வி எடுத்துக்கிறேன்.
ஓகே, இதான் கேள்வி. இந்த கேள்வி உங்களுக்கு ஷோ ஆகுதா? கேள்வி விளங்கு தானே? இந்த கேள்வியை உங்களுக்கு ட்ரை பண்ணிடலாமா? ஒரு ட்ரை பண்ணுற மீன்ஸ் ஒரு ரெண்டு முக்கோண பருமெல்லாம் காண தேவையில்ல. ஃபர்ஸ்ட் முக்கோணியையும் செகண்ட் முக்கோணியும் வரைஞ்சி மூன்றாவது முக்கோணியை வரைய ட்ரை பண்ணுங்க. பழைய கேஸ் இல்லை. நம்ம செய்வோம். ஒரு 2 to 3 minutes தரேன். கேள்வி ஃபஸ்ட்டு வாழங்கிடுங்க, என்ன சொல்றான்னு சொல்லி. கேள்வியில் என்ன சொல்றான், ஃபர்ஸ்ட் சினாரியோ என்ன, செகண்ட் சினாரியோ என்ன, ஃபர்ஸ்ட் சினாரியோவில் எது தரல, எது தந்திருக்கி, எது கேட்கான், எல்லாமே அனலைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் முக்கோணியும் வரைங்க, ரெண்டாவது முக்கோணியும் வரைங்க, மூன்றாவது முக்கோணியும் வரைய ட்ரை பண்ணுங்க. நான் வரைகிறேன். அதுல பருமனை, சரியா, பருடனை இருக்குது. பருமனை, இது பருமனை. பருமனை 2 U அதிகரித்த போது காற்று தென்கிழக்கில் இருந்து வீசுவது போல் தோன்றுகிறது. ஏன்னு சொன்னா நீங்க எப்படியும் கிளாஸை முடிச்சுட்டு போனதுக்கு ட்ரை பண்ண மாட்டீங்க. இப்போ கிளாஸ்ல இருந்தக்குள்ளேயே கொஞ்சமாவது ட்ரை பண்ணீங்கன்னு சொன்னா கொஞ்சம் படும் என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி. இல்லாட்டி நான் செய்யறதையே நீங்க பார்த்துட்டு நீங்க சொன்னா ஒன்று உங்களுக்கு போர் ஆகும். அடுத்தது ஒரு சரியான ஒரு தெளிவு இல்லாத மாதிரி இருக்கும். கடைசி மட்டுக்கு நீங்களா செய்ய மாட்டீங்க. அதாவது செய்ய போகல கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போகும். இப்போ அந்த டைம் போறது நம்ம என்ன செய்யலாம், குறைக்கலாம். ஒரு கேள்வி நம்ம எத்தனை தரம் செய்கிறோமோ அத்தனை தரம் வந்துட்டு நமக்கு ப்ராக்டிஸ் ஆகும். இப்போ இந்த கேள்வி செஞ்சுதானே அப்படின்னு சொல்லி போட்டு விடுறதில்ல. நான் ஒரு 10 டேஸுக்கு ஒருக்கா அந்த கேள்வி ட்ரை பண்ணினாலும் ஓகே தான். ஏன்னா எப்படியும் ஒரு 3 4 டேஸ் அந்த கேள்வியோட ஐடியா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மங்க ஆரம்பிக்கும். அப்போ அதே இது அந்த கேள்வி வந்துட்டு நீங்கள் ஒரு சேம் கேள்வி செஞ்சிருப்பீங்க ஒரு 1 month or 2 month பிஃபோர் எக்ஸாம் வந்துட்டு அந்த கேள்வி வந்துட்டு எப்படி செஞ்ச ஐடியா வந்து வராமல் இருக்கு. அப்படியான சில சந்தர்ப்பத்தில் நானும் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். அதுதான் சொல்கிறேன். இது எப்படி எப்படி கேள்வின்னு சொன்னால் நான் ஃபஸ்ட்டு செஞ்சேன் சைக்கிள் ஓட்டி காற்றுன்னு சொல்லி. அது அதே கேள்வி தான் இது. நீ 2 படம் வரைஞ்சி மூன்றாவது படம் வரைஞ்சிட்டீங்களா? மூன்றாவது படம் சொன்னா ஓகேன்னு சொல்லி போடுங்க, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்.
கொஞ்சம் டவுட் ஆகுது, நீங்க சொல்லித்தாங்க சார். ஓகே, பிரச்சனை இல்லை, நான் சொல்லி தரேன். சரியா? நீங்க ட்ரை பண்ணினீங்களே, அது பெரிய விஷயம். அப்ப இதுல என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட்டுக்கு 2 சொல்றாரு எனக்கு. 2 நான் மார்க் பண்ணி கொள்றேன். ஒரு மனுஷன் கிழக்கு நோக்கி யூவகத்துடன் செல்லுகையில் அவனுக்கு காற்று தெற்கில் இருந்து வீசுவது போல் தோன்றுகின்றது. தெற்கில் இருந்து வீசுவது போல் தோன்றுகின்றதாம். அப்படி இல்லாட்டி வடக்கு நோக்கி, 2 3 தான், வீசுவது போல் தோன்றுகின்றது. இது ஃபர்ஸ்ட் சினாரியோ நம்ம வரைவோம். கேட்ட கேள்வி வந்துட்டு காற்றின் உண்மை வேகத்தின் பருமன் திசை. கேட்டது காற்றின் உண்மை வேகத்தின் பருமன் திசை, VWE. இங்க நான் காற்று நான் டபிள்யூன்னு சொல்லி இருக்கிறேன். மனிதன் நான் எம்னு சொல்லி எடுக்கிறேன். மனிதன் தானே, மேன். VWE ஈக்குவல் காற்றின் உண்மை வேகம் எதுக்கு ஈக்குவல் ஆகின்னு சொன்னா, மனிதன் சார்பான காற்றின் வேகம் பிளஸ் மனிதன் உண்மை வேகம். இந்த ஈக்குவேஷன் போல தெரிஞ்சுக்க. மனிதன் சார்பான காற்றின் வேகம் பிளஸ் மனிதன் உண்மை வேகம். மனிதன் சார்பான காற்றின் வேகத்தின் பருமன் எனக்கு தெரியாது, திசை மட்டும்தான் தெரியும். தெற்கில் இருந்து வீசுவது போல் தோன்றுகின்றது. தெற்கில் இருந்து சொன்னா இங்க நோர்த் இருக்குது, இங்க சவுத் இருக்குது அப்படின்னு சொன்னா சவுத்துல இருந்து நோர்த்துக்கு, தெற்கில் இருந்து. சரியா? அப்படி இல்லாட்டி வடக்கு நோக்கி. ரெண்டு விஷயமும் உண்டு. அதுல பருமன் எனக்கு தெரியாது, ஸோ நான் V1 சொல்லி போடுறேன். பிளஸ் மனிதன் உண்மை வேகம் கிழக்கு நோக்கி போறாரு, யூ வேகத்தோட போறாரு. ஸோ அது நமக்கு கிளியர். இது VWE. VWE ட்ரோ பண்ணுவோமா? VWE ட்ரோ பண்ணினா எனக்கு எப்படி வரும்? இது வந்துட்டு இந்த V1. சரியா? தென் அடுத்தது இந்த U. இப்போ V1 லென்த் எனக்கு உண்மையா தெரியாது, நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் நான் ட்ரோ பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு U. கேட்டது வந்துட்டு VWE. இதுதான் நம்மளோட கேட்ட விஷயம். இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், சார் நான் யூவை ஃபர்ஸ்ட் வரைஞ்சி போட்டு V1 ரெண்டாவது வரையலாமான்னு கேட்டா, எஸ் வரையலாம், அதுவும் கூட விருப்பம் தான். இப்போ அப்படி வரைஞ்சா உங்களுக்கு எப்படி வரும்? ஃபர்ஸ்ட்டுக்கு நான் யூவை வரைகிறேன், தென் அதுக்கு பிறகு நான் V1 வரைகிறேன். அதுவும் கூட விருப்பம். கிளியரா? இது வந்துட்டு யூவாக இருக்கும், இது வந்துட்டு V1 ஆக இருக்கும். இந்த VWE வந்துட்டு கிடையுடன் அல்பா கோணத்துல வந்துட்டு போகுது. தென் இது வந்துட்டு உங்களுக்கு 90 டிகிரின்னு தெரியும். அப்ப இது எவ்வளவு? இது 90 மைனஸ் அல்பா. என்ன? 3 கோணின் அகோணங்களின் கூட்டுத்தொகை 180. 90 மைனஸ் அல்பா. இப்போ இதுவும் கூட ஃபர்ஸ்ட் ட்ராயிங். ஃபர்ஸ்ட் கதை முடிச்சு, ரெண்டாவது கதையை சொல்றாரு. அவன் திசையை மாற்றாது பருமனை 2U ஆக அதிகரித்த போது காற்று தென்கிழக்கில் இருந்து வீசுவது போல் தோன்றுகின்றது. தென்கிழக்கில் இருந்து அப்படின்னு சொன்னா
இது வந்துட்டு சவுத் பிள்ளைகள், இது வந்துட்டு ஈஸ்ட். காற்று எப்படி வீசுதான்னு சொன்னா தென்கிழக்கில் இருந்து, சொன்னா தென்கிழக்கில் இருந்து வீசுவது போல் தோன்றுகின்றதாம். அந்த பருமன் எனக்கு தெரியாது, ஆனா V2ன்னு சொல்லி போடுறோம். ரெண்டாவது சினாரியோக்கு காற்றின் உண்மை வேகம் ஈக்குவல் மனிதன் சார்பான காற்றின் வேகம் பிளஸ் மனிதன் உண்மை வேகம். இதுதான் ஈக்குவேஷன். மனிதன் சார்பான காற்றின் வேகம் வந்துட்டு தென்கிழக்கில் இருந்து அப்படின்னு சொன்னீங்கன்னு அர்த்தம். மறைமுகமா ஒரு விஷயம் சொல்றாரு. கிடையுடன் 45 பாகை அல்லது நிலைக்குத்துடன் 45 பாகை V2 பிளஸ் மனிதன் தனது பருமனை 2 மடங்காக அதிகரிக்கானாம். இப்ப யூல இருந்து 2U. இப்ப இவங்க 2 வரையும் வச்சு ரெண்டாவது முக்கோணி வரைவோம். ரெண்டாவது முக்கோணி வரைஞ்சா ஃபர்ஸ்ட்டுக்கு நான் V2 வரையிறேனே. 45 பாகை சரியாയിരിக்கணும். 45 இல்லைண்ணே. கிட்டத்தட்ட 45 மாதிரி இருக்கே. அடுத்தது U 2U 2U வரைகிறேன். ஸோ நான் வரைஞ்சது இப்போ V2 கிடையுடன் 45 பாகை கோணத்தில் வரைஞ்சிக்கேன். தென் நான் வரைஞ்சது 2U. இப்போ நான் ஸ்டார்ட்டையும் எண்டையும் மர்ச் பண்ணினேன்னு சொன்னால் வாரது காற்றின் உண்மை வேகம். இந்த காற்றின் உண்மை வேகத்தின் பருமனும் திசையும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சந்தர்ப்பத்திலையும் சேஞ்ச் ஆகாது, செகண்ட் சந்தர்ப்பத்திலையும் வந்துட்டு இன்னைக்கு சேஞ்ச் ஆகாது. அப்ப மூன்றாவது படம் வரைய போகல இன்னைக்கு VWE வந்துட்டு பொதுப்பக்கமாக வர மாதிரி தான் நான் வரையணும். கிளியரா? இப்ப பாருங்க, எனக்கு ஃபர்ஸ்ட்ல 2 முக்கோணி வரைஞ்சிக்கிறேன். அதுல எனக்கு ரெண்டாவது முக்கோணில எது எனக்கு சூட்டபிள் ஆகும், ஃபர்ஸ்டா செகண்டா? அதாவது இந்த ஃபர்ஸ்ட் சொல்றேன், ரெண்டாவது இந்த சொல்றேன். எனக்கு ஈஸியா வந்துட்டு மேட்ச் பண்றேன்னு சொன்னா, ஃபர்ஸ்டையும் செகண்டையும் வந்துட்டு மேட்ச் பண்றேன்னு சொன்னா, உரோமிலக்கம் 1ல வரையப்பட்டதா ஈஸி, உரோமிலக்கம் 2ல வரையப்பட்டதா ஈஸி? உரோமிலக்கம் 2ல வரையப்பட்டதுதான் ஈஸி எனக்கு. ஏன் அங்க VWE அப்படியே எனக்கு தோன்றாரு, அப்படியோ எக்ஸாக்டா அதே மாதிரி தோன்றாரு என்ன. அவர் அப்படியே கொண்டு வந்து இங்க மேட்ச் பண்ணி விட்டுருவேன். கிளியரா? இப்ப உங்களுக்கு உரோம இலக்கம் 1ல வாரது செட் ஆகணும்னு சொன்னா இங்க படம் எப்படி வரணும்? படம் எப்படி வரணும்? 2U நீங்க ஃபர்ஸ்ட் வரையணும். 2U ஃபர்ஸ்ட் வரையணும். அதுக்கு பிறகு V2 செகண்ட் வரையணும். V2 செகண்ட் வரைஞ்சது பிறகு இங்க VWE வரும். இது 2U, இது V2, இது 45, இது VWE. உங்களுக்கு எது ஈஸியா இருக்குதோ அதை நீங்க எடுங்க. ஃபர்ஸ்ட் எடுங்க, செகண்ட் எடுங்க. நான் வந்துட்டு யார் எடுக்க போறேன்னு சொன்னா இவரையும் இவரையும் எடுக்க போறேன். சரியா? இப்போ அவங்க 2 பேரும் எடுத்து 3வது படம் வரைய போறேன். வேற கலர்ல WE நான் வரைகிறேன்.
சரியா? அடுத்தது ஃபர்ஸ்ட் படத்தை நான் வேற கலர்ல வரைகிறேன். கிளியரா? அப்ப இது வந்துட்டு 90 டிகிரி. இவர் யாரு? யூ. இவர் யாரு? V1. இவர் யாரு? VWE. அவர் தான் ஃபர்ஸ்ட் படம் கூட. சரியா? நான் ஃபர்ஸ்ட் படம் வரைஞ்சாத செகண்ட் V2. இவர் வந்துட்டு V2 கிடையுடன் 45 பாகை டிரெக்ஷன். தென் இவர் வந்துட்டு 2U. இப்ப எல்லாம் முடிஞ்சு. இவ்வளவுதான் ரிலேட்டிவ் வெலோசிட்டி. இதுக்கு பிறகு இருக்கிறது உங்களோட ஜியோமெட்ரிக் நாலேஜ், ஜியோமெட்ரிக்கல் நாலேஜ், ட்ரிக்னோ நாலேஜ். அவ்வளவுதான். கேத்திரகணித அறிவு, திருகோண கணித அறிவு, பிரயோக அறிவு முடிஞ்சு. அப்ளைட்ல இருக்கிற நாலேஜ் எல்லாமே முடிஞ்சு. அப்ளைட் முடிஞ்சு. இப்போ இது இருக்கிறது ட்ரிக்டோட அல்ஜிப்ரா, சாரி ட்ரிக்னோமெட்ரி, அடுத்தது ஜியோமெட்ரிக்கல். ரெண்டு தான் இங்க யூஸ் ஆக போகுது. எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லுங்க. V2 நான் கண்டுபிடிக்கணும். V2 நான் கண்டுபிடிக்கணும். இப்ப V2 நான் கண்டுபிடிக்கணும்னு சொன்னா எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் எனக்கு ஓகே? V2 cos 45 plus U equal 2U இல்லையா? ஏன் இவரை நான் மடிக்கிறேன். எப்படி? இங்கள மடிக்கிறேன். இவர் 45 பாகை தானே. V2 cos 45 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இவ்வளவுத்துக்கும் ஈக்குவலா இருக்கும். இவ்வளவும் V2 cos 45. தென் U அவரை எட் பண்ணின்னு சொன்னா டோட்டல் எனக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 2Uக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ V2 cos 45 என்ன? வர்க்கமூலம் ஒன்றிங்கில் வர்க்கமூலம் 2 தானே. ஈக்குவல் 2U minus U. So V2 equal U root 2. So root 2U தான் V2 ஆக இருக்கும். V2ங்கிறது யாரு? ரெண்டாவது கேஸ்ல, ரெண்டாவது சினாரியோல மனிதன் சார்பான காற்றின் வேகம் தான் V2. இன்னும் WEக்கு வரல. WE உங்களுக்கு காண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி WE காண்ற? இவர் வந்துட்டு அல்பா. கிளியரா? இவர் உங்களுக்கு 2U தெரியும். V2 வந்துட்டு தெரியும். அந்த 2Uவை V2வை ஆக்குகின்ற கோணமும் தெரியும், 45 பாகை. ஸோ அதுக்கு எதிரே உள்ள பக்கத்து நிலத்தை காண்றதுக்கு கொஸ் விதி யூஸ் பண்ணலாமா இல்லையா? கொஸ் ரூல் யூஸ் பண்ணலாமா இல்லையா? யூஸ் பண்ணலாம். ஸோ கொஸ் ரூல் படி VWE அதோட ஸ்கொயர் ஈக்குவல் V2 ஸ்கொயர் பிளஸ் 2U ஹோல்டிங் ஸ்கொயர் மைனஸ் 2 தர V2 தர 2U தர கொஸ் 45 இல்லையா? சுருக்கி VW வச்சுலங்க. அப்ப இன்னைக்கு V2க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க. √2U √2U சப்ஸ்டியூட் பண்ணி VWE எனக்கு சொல்லுங்க அப்போ என்ன வருதுன்னு சொல்லி.
வி டூவை நிற்குதா பிரித்து வி டூக்கு சமப்படுத்தணுமா சார்? வி டூவை நிலைக்குத்தா பிரித்து வி டூக்கும் சமப்படுத்தலாமா சார்? இ ஒன்னுக்கு எஸ் யூ கேன் டூ. எஸ் டூ. சுருக்கலாம் தானே இது ஜியோமெட்ரிக்கல் நாலேஜ். பாருங்க வி டூவும் வந்துட்டு வி டூ கோஸ் 45 இல்லாட்டி வி டூ சைன் 45ம் வி ஒன்னும் வந்துட்டு என்ன சம லென்த் ஒரே லென்த். ஸோ சமப்படுத்தலாம் வி ஒன்னை காண்றதுக்கு. பட் எனக்கு இந்த வி ஒன் எனக்கு தேவை இல்லையே. வி ஒன் எனக்கு தேவையில்லாம நான் காணப்படுறேன். என் டைம் தான் வேஸ்ட். வி ஒன் எனக்கு கேட்கல. என்னை கேட்டது விடபிள்யூஇ மட்டும்தான் கேட்டேன். நீங்க வி ஒன்னை கண்டுபிடிச்சது பிறகு திரும்ப ஒரு வி ஒன்னுக்கும் யூக்கும் பைதகரஸ் தேற்றம் யூஸ் பண்ணி விடபிள்யூஇ காண்றதுக்கு உங்களுக்கு ரெண்டாவது ஸ்டெப் போகணும். அதாவது ஒரு ஒரு தெரியா கணியம் வி டூவை மட்டும் கண்டுபிடிச்சது பிறகு விடபிள்யூஇ காண இயலும். ஏன் கொஸ்டின்ல நமக்கு தெரியும். இப்போ ஏன் நீங்க வி ஒன்னை காண்டு திரும்ப ரூபா போறோம்? டைம் வேஸ்ட் தானே. அப்படி உங்களுக்கு ஐடியா எப்படி வருதோ அப்படி செய்யுங்க. ஐடியா வராட்டி அப்படி ட்ரை பண்ணுங்க. ஐடியா வந்துச்சுன்னு சொன்னா ஓகே. நான் சில்ட்ரன் வந்துட்டு ரெண்டாவது ஸ்டெப்ல கண்டுபிடிக்க வேண்டியதை திரும்ப மூணாவது ஸ்டெப்ல கண்டுபிடிக்க வேண்டி வரும். அதால கொஞ்சம் டைம் கொஞ்சம் கன்சியூம் ஆகும். விடபிள்யூஇ சுருக்கி காணுங்க அப்போ. ரூட் டூ. எஸ் வெரி குட். ரூட் டூ தான். விடபிள்யூஇ வந்துட்டு ரூட் டூ யூ எம்எஸ் மைனஸ் ஒன். இப்போ இதோட முடிஞ்சா அப்படின்னு கேட்டா இல்லை. நம்ம இப்போ டிரெக்ஷன் கொடுக்கணும். டிரெக்ஷன் வந்துட்டு கொடுக்கறதுக்கு பார்ப்போம். உங்களுக்கு வி டூ வந்துட்டு ரூட் டூ யூ தான் வந்து விடபிள்யூஇ வந்துட்டு ரூட் டூ யூ தான் வந்து அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இவரும் வந்துட்டு ஒரு இருசமபக்க முக்கோணி. என்ன இருசமபக்க முக்கோணி சொன்னா அந்த பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவலா இருக்கணும். ஆகவே விடபிள்யூஇ வந்துட்டு கிடைவுடன் 45 பாகை இல்லை இல்லையா தொழிற்படுது. ஸோ விடபிள்யூஇ எப்படி தொழிற்படுது? கிடைவுடன் 45 பாகை. வேற பாரமன் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் ரூட் டூ யூ. எவ்வளோதான் கேள்வி. இப்படிதான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ல வரும். அடுத்த கேள்வி இது கொஞ்சம் பரவாயில்ல செய்வோம். நான் ஸ்கிரீன்ஷாட் போடுறேன். ட்ரை பண்ணுங்க அப்போ. ட்ரை பண்ணுங்க மீன்ஸ் அந்த முக்கோணியை வரைய பாருங்க அவ்வளவுதான். அந்த முக்கோணியை ஃபைனல் முக்கோணியை ஜியோமெட்ரிக்கலை பிறகு பார்க்கலாம்.
ஓகே, நான் பார்ப்போம். சரியா, நார்மலா நீங்க 3 முக்கோணி வருது என்ன, 3 முக்கோணி வருது. இப்போ 3 சிச்சுவேஷன் சொல்லலாம். அவர் ஒரு சின்ன சிச்சுவேஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு போனோம்னா பார்ப்போம். கிழக்கு நோக்கி யூ வேகத்துடன் பயணம் செய்யும் மனிதனுக்கு காற்றானது வடக்கில் இருந்து வீசுவது போல் தோன்றுகின்றது. காற்றானது வடக்கில் இருந்து வீசுவது போல் தோன்றுகின்றதாம். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு காற்றின் உண்மை வேகத்தை தான் எப்படின்னு கேட்கணும். அதான் கேள்வி. என்ன, காற்றின் உண்மை வேகம் ஈக்குவல் மனிதன் சார்பான காற்றின் வேகம் பிளஸ் மனிதனின் உண்மை வேகம். மனிதன் சார்பான காற்றின் வேகம் ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல வந்துட்டு வடக்கில் இருந்து சொன்னா வடக்குல இருந்து வருது. இது V1 சொல்லி போடுவோம். மனிதன் உண்மை வேகம் வந்துட்டு கிழக்கு நோக்கி U. இது நான் ஜியோமெட்ரிக்ல வரையாம சிம்பிளா வரைகிறேன்னு பாருங்க. V1 இப்படி இருக்குது, U இப்படி இருக்குது. ஸோ VW இப்படி இருக்கும். இது V1, இது வந்துட்டு U. சரியா, இது ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன். செகண்ட் சிச்சுவேஷன் சொல்றாரு, மனிதன் தனது வேகத்தை 2 மடங்காக்கும் போது காற்றானது வட கிழக்கில் இருந்து வீசுவது போல் தோன்றுகின்றது. வடகிழக்கில் இருந்து சொன்னா வடக்கு இப்படி இருக்குது, கிழக்கு இப்படி இருக்குது. வடகிழக்கில் இருந்துன்னு சொன்னா இப்படி. V2 தனது வேகத்தை 2 மடங்காக்கும் போதான். ஸோ 2U இப்படி வேறுதான் யாரு, VWE. இப்ப நான் அவரை நான் சிம்பிளா வரைஞ்சேன்னு சொன்னா 45 பாகை வருதா, 5 பாகை 45 டிகிரி வர மாதிரி வரைஞ்சா சிம்பிளா V2 இப்படி வரும். 2U வந்துட்டு இப்படி வந்தா நான் ரஃப் ஆக்குறேன். VWE வந்துட்டு இப்படி வரும். இது ரெண்டாவது. மூன்றாவது சொல்றாரு சிச்சுவேஷன், மனிதன் தனது வேகத்தினை மும்மடங்காக்கும் போது, மனிதன் தனது வேகத்தை மும்மடங்காக்கும் போது காற்றானது வடக்கு தீட்டா கிழக்கு திசையில் இருந்து. இப்ப காற்றின் உண்மை வேகம் என்னவா, வடக்கு தீட்டா கிழக்கு சொன்னா இப்படி. இது வந்துட்டு நார்த், இது வந்துட்டு ஈஸ்ட். வடக்கு தீட்டா கிழக்கு திசையில் இருந்து நம்ம குறிக்கோள் நோக்கி வரும். ஸோ அது வந்துட்டு V3 சொல்லி எடுக்கிறேன். ஸோ V3 வந்துட்டு கிடையுடன் 90 மைனஸ் தீட்டா, நிலைக்குத்துடன் தானே தீட்டா, அப்போ கிடையுடன் வந்துட்டு 90 மைனஸ் தீட்டா வந்துட்டு V3 பிளஸ் இப்போ அந்த வேகத்தை வந்துட்டு 3 மடங்கு ஆக்கிட்டானா அப்படின்னு சொன்னா 3U ஆக்கிட்டான். இதை வரைவோமா, இதை வரைஞ்சு சொன்னா இதான் இப்ப காற்றின் உண்மையான வேகம். இந்த கோணம் வந்துட்டு 90 மைனஸ் தீட்டா. இப்ப நம்ம மூண்டையும் வச்சு மூன்றாவது நாலாவது ட்ரோ பண்ண போறோம். அதான் முக்கியமானது. எப்படி வரையலாம்,
ஃபஸ்ட்டுக்கு நான் யூவை நான் வரைகிறேன். ஃபஸ்ட்டுக்கு பேஸில் யூவை நான் வரைகிறேன் பேஸில். இது வந்துட்டு ஒரு யூ, இது 2 யூ, 3 யூ. அதாவது ஒரு யூக்கு நான் 2 பாக்ஸ் எடுத்துக்கிறேன். சரியா? இது வந்துட்டு ஒரு யூ, 2 யூ, 3 யூ. டோட்டலாக 3 யூ. ஓகே, தென் V1 நான் இங்கே வரைகிறேன். இது V1. கிளியரா? V1. அடுத்தது V2. V2 வந்துட்டு இவர். V2 வந்துட்டு இவர். அடுத்தது V3. V3 வந்துட்டு இவர். இந்த கோணம் தான் என்ன இன்னைக்கு? வேற கலரில் மார்க் பண்ணுறேன். இந்த கோணம் தான் இன்னைக்கு 90 மைனஸ் தீட்டா. இப்போ இந்த 3 பேருடையும் விளையுள் யாரு? அவரு தான் இவர். யாரு? VWE. சரியா? நான் வரைஞ்ச படம் சரியா? இது வந்துட்டு 45. இது வந்துட்டு 90 டிகிரி. தென் இந்த ஒவ்வொரு லென்த்தும் வந்துட்டு U. கிளியரா? இது U, இது U. இப்போ உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாலேயே தோணுதோ V1 நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. சரியா? V1 நீங்க கண்ணுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டீங்க. இவர் 45 பாகை, இவர் 90 டிகிரி. ஸோ இவர் 45 பாகையாக தான் இருக்கணும். சரியா? 45 பாகை எடுக்கலாமா? எடுக்கலாதே. எடுக்கலாம் தானே. ஸோ 45. எஸ் எஸ். இவர் 90 டிகிரி, இவர் 45, இவர் 45. சரியா? 45 பாகை. இப்போ அவர் 45 பாகை என்று சொன்னா இவரும் இவரும் வந்துட்டு இருசமபக்க முக்கோணி. இருசமபக்க முக்கோணின்னு சொன்னா V1 வந்துட்டு U கண்டுபிடிச்சிட்டீங்களா? இது முதலாவது விஷயம். V1 U, தென் இதுவும் U சொன்னா பைதகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணினா VWE, காற்றின் உண்மை வேகம் √2U. டிரெக்ஷன் வந்துட்டு கிடையுடன் 45 பாகை. கிளியரா? விளங்க முடிஞ்சு. ரெண்டாவது கேள்வி கட்டியாரு. ரெண்டாவது கேள்வி கட்டியாரு. tan θ ஈக்குவல் டு 2 என காட்டுக. இப்போ tan θவை காண்றதுக்கு இப்போ நீங்க V3யும் காணணும். சரியா? இப்போ கேட்ட கேள்வி வந்துட்டு tan θ
வந்துட்டு 2 என்று சொல்லி காட்டணுமா. இப்போ எனக்கு இதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் என்னன்னு சொன்னா, இவர் 45 பாகைன்னு சொன்னா இவர் வந்துட்டு 135 பாகை, அவர் 135 பாகை. கிளியரா? அவர் 135 பாகைன்னு சொன்னா இப்போ எனக்கு V2 காணலும். V2 வந்துட்டு காணலும். கண்டா என்ன வரும்? V2 வந்துட்டு √2u தான் வரும். ஏன்னு சொன்னா V1 ஈக்குவல் டு யூ, தென் இந்த பக்கமும் வந்துட்டு யூங்கிறதால அதுவும் செங்கோண முக்கோணிங்கிறதால V2 வந்துட்டு √2u வரும். V2 வந்துட்டு √2u வரும். கிளியரா? இப்போ எனக்கு V2வும் தெரியும், இந்த பக்கமும் தெரியும் u. தென் இது 135 பாகை, இது 135 பாகை சொன்னா அதுக்கு எதிரே உள்ள பக்கம் V3. அப்போ கொஸ் ரூல் யூஸ் பண்ணலாமா? எஸ், கொஸ் ரூல் யூஸ் பண்ணிடலாம். கொஸ் ரூல் யூஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா எப்படி வரும்? V3 ஸ்கேட் ஈக்குவல் 135 பாகை கோணத்தை ஆக்குற ரெண்டு பக்கமும் என்னென்ன? யூங்கிற பக்கமும் V2ங்கிற பக்கமும். V2ங்கிற பக்கம் பாருங்க √2u. ஸோ அதில் ஸ்கேட் மைனஸ் 2 தர u தர √2u தர கொஸ் 135. சாரி, கொஸ் 135. இதை சுருக்கினீங்கன்னு சொன்னா u ஸ்கேட் பிளஸ் 2u ஸ்கேட் மைனஸ் 2 தர u தர u ஸ்கேட் தர √2 கொஸ் 135 என்ன? ரெண்டாம் கால் வட்டம். ரெண்டாம் கால் வட்டத்துக்குள்ள சைனுக்குத்தான் பிளஸ், ஸோ கொஸுக்கு மைனஸ் தான். அப்போ கொஸ் 45 சரி வரும் மைனஸ் √1/√2. என்ன? மைனஸ் 1/√2. ஏன்? கொஸ் 135 நம்ம கொஸ் 180 மைனஸ் 45 இது சொல்லி எழுதிடும். சரிதானே? கொஸ் 180 மைனஸ் 45 தானே கொஸ் 135. கொஸ் 180 2 தர 90 சொல்லி எழுதிடும். 2ங்கிறது இரட்டை எண், ஸோ திருகோண கணித விகிதம் மாறுபடாது. ஸோ கொஸ் 45. அடுத்தது திருகோண கணித விகிதம் மாறுபடாது. ஸ்டில் ரெண்டாங்கால் வட்டம். ஸோ ரெண்டாங்கால் வட்டத்துக்குள்ள சைனுக்கு தான் பிளஸ், ஸோ கொசுக்கு மைனஸ். ஸோ மைனஸ் கொஸ் 45. இப்போ இந்த √2வும் இந்த √2வும் வெட்டுப்படும். இந்த மைனஸ் இந்த மைனஸ் வெட்டுப்பட்டு ப்ளஸ் ஆயிரும். என்ன? ஸோ யூ ஸ்கேட் பிளஸ் 2u ஸ்கேட் பிளஸ் 2u ஸ்கேட். சரியா? V3 டோட்டலா வந்துட்டு 5u ஸ்கேட். என்ன? V3 ஸ்கேட். ஸோ V3 வந்துட்டு √5u. சரியா? இப்போ அடுத்தது சைன் விதியை யூஸ் பண்ணி இந்த 90 மைனஸ் தீட்டாவை காண இயலும். அதாவது V2வின் கீழ் சைன் 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் V3இன் கீழ் சைன் 135. இதுக்கு நீங்க இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னா இந்த முக்கோணியை கொஞ்சம் பாருங்க. ABC இந்த முக்கோணியை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த முக்கோணிக்கு நீங்க tan 90 மைனஸ் தீட்டா எழுதிடும். tan 90 மைனஸ் தீட்டா வந்துட்டு V1இன் கீழ் 2u இல்லையா? tan 90 மைனஸ் தீட்டா
திருகோணகணித வீத மாறுபடும் ஏன்னு சொன்னா ஒற்றை 1 தர 90 ஒற்றை வீத மாறுபடும் பட் 90 - 8 முதலாம் கால் படம் முதலாம் கால் எல்லாத்துக்குமே ப்ளஸ் தான். ஸோ கொட்டிட்டா இல்லையா? V1க்கு பதிலாக நீங்கள் என்ன போடுவீங்க? V1 வந்துட்டு U தானே. V1 வந்துட்டு U, கீழுக்கு 2U. ஸோ U மியும் கேன்சல் ஆகினா கொட்டிட்டா வந்துட்டு ஹாஃப். ஸோ டேன் டீட்டா வந்துட்டு 2. இப்படி சிம்பிளாக கண்டுடையிலும். இந்த அளவுக்கு கஷ்டப்பட தேவையில்லை. பட் நம்ம இந்த மெத்தட்லையும் காணுவோம். சரியா வருதான்னு பார்ப்போமே. V2 வந்துட்டு உங்களுக்கு என்ன? √2U தெரியும். sin 90 - θ cos θ ஈக்குவல் V3 வந்துட்டு இப்போ தான் கண்டுபிடிச்சிங்க √5U. sin 35 sin 45. ஸோ 1/√2. U கேன்சல் ஆயிரும். ஸோ cos θ மேலுக்கு √2. இது √10 என்ன? ஸோ cos θ ஈக்குவல் √2குள்ள ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா 1/5. ஸோ cos θ வந்துட்டு 1/5. அதாவது √1/√5. ஸோ 1/√5 சொல்லி எழுதியல cos θ. அதாவது இது 1 செம்பக்கம் வந்துட்டு √5 அப்படின்னு சொன்னா இது எக்ஸ்டென்ஷன் எடுத்தா எக்ஸின் வர்க்கம் ஈக்குவல் √5 வர்க்கம் -1 வர்க்கம் 5 - 1 எக்ஸ் கேட். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இது எக்ஸ் ஈக்குவல் 2ன்னு சொன்னா tan θ வந்துட்டு உங்களுக்கு 2/2 ஈக்குவல் டு 2. இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு டிரெக்டா வந்துட்டு நீங்க அந்த பெரிய முக்கோணியை பார்த்தாலே சரி. கொஞ்சம் கண் வழங்குற கொஞ்சம் நல்லா இருந்தா ஓகே. இப்போ எனக்கு கண் கொஞ்சம் மங்கித்தானா அந்த மெதட்டுக்குள்ள போனேன். கிளியரா? இப்போ அந்த ஏபிசி முக்கோணியை கண்டீங்கன்னு சொன்னா அந்த இவ்வளோ வேலையும் இல்லை. என்ன ஈஸியா வழங்கிட்டாங்க உங்களுக்கு? எல்லாரும் வழங்கப்படுத்துன்னு சொன்னா திரும்ப சொல்லுங்க, வழங்கப்படுத்துறேன். என்ன மாதிரி வழங்கிட்டா? அடுத்த வழி போமா? எஸ், வெரி குட். ஸோ அடுத்த கேள்வி நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு 2-3 மினிட்ஸ் தரேன். இதான் கேள்வி. மேற்கு நோக்கி 8 km/h உடன் செல்லும் கப்பலில் உள்ள ஒருவருக்கு இன்னும் ஒரு கப்பல் ஒன்று வடகிழக்கு திசையில் 2√2 km/h உடன் செல்வது போல் தோன்றுகின்றது. இரண்டாவது கப்பலின் வேகத்தின் பருமன், திசை என்பவற்றை காண்க. இதான் கேள்வி. ஈஸியான ஒரு கேள்வி. ஜஸ்ட் ஒன் முக்கோணி தான். ஐ திங்க் இது ஒரு பாஸ் பேப்பர் கேள்வின்னு நினைக்கிறேன்.
அடுத்தது ஒரு ஒரு 2-3 மினிட்ஸ் செய்யுங்க. நீங்கள் ஒரு பிரேக் கொண்டு எடுங்க. ஸ்டார்ட் பண்ணுவோம். 8:43 + 5 4 8க்கு மீட் பண்ணுவோம். சரியா? நான் அந்த கேர்லி இங்கே இந்த கேர்லி ட்ரை பண்ணுங்க, இல்லாட்டி ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. 8:48 4:8க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். எஸ், வெரி குட். ஆன்சர் 2√10. 2√10. டிரெக்ஷன் வந்தீங்களா?
ஆல்ஃபா. இதில் நான் மேற்கு நோக்கி 8 கிலோமீட்டர் பர் செல்லும் கப்பலில் ஒருவருக்கு கப்பல் இன்னும் ஒரு கப்பல் 2 கப்பல் செல்கிறன. அப்போ நான் ஒரு கப்பலை ஃபர்ஸ்ட் கப்பலை வந்துட்டு சொல்லி எடுக்கிறேன். செகண்ட் கப்பலை வந்துட்டு எஸ்ன்னு சொல்லி எடுக்கிறேன். சரியா? இரண்டாவது கப்பலின் வேகத்தின் பருமன் திசையன் பற்றி காண்க. இரண்டாவது கப்பல் எஸ் தானே. ஸோ எஸ்ஸிட உண்மை வேகம் கட்டிய டிரெக்ஷன் போட்டிங்களா? சாரி ஓகே நான் ஒன்றுமில்லை, நான் கேள்வி வாட்சி போட்டு ஃபர்ஸ்ட் கப்பலை நான் சீன்ஸில் எடுக்கிறேன், செகண்ட் கப்பலை நான் எஸ்என்சில் எடுக்கிறேன். கேட்ட கேள்வி வந்துட்டு ரெண்டாவது கப்பல் வேகத்தின் பருமன் திசையன் பற்றி தான் எனக்கு காண கேள்விக்கு. இப்போ விஎஸ்இ ஈக்குவல் என்னத்துக்கு ஈக்குவலாக இருக்கும்? ரெண்டாவது கப்பல்ற உண்மையான வேகம் வந்துட்டு முதலாவது கப்பல் சார்பாக இரண்டாவது கப்பலின் வேகம் பிளஸ் முதலாவது கப்பலின் உண்மை வேகம் விஎஸ்இ பிளஸ் விசிஇ. இரண்டாவது கப்பல் உண்மை வேகம் ஈக்குவல் முதலாவது கப்பல் சார்பாக இரண்டாவது கப்பலின் வேகம் பிளஸ் முதலாவது கப்பலின் உண்மை வேகம். ஈக்குவேஷன். அப்போ முதலாவது கப்பல் சார்பாக இரண்டாவது கப்பலின் வேகம் வந்துட்டு எப்படி தெரியும்? வட கிழக்கு திசையில் 2√2 km/h. வடகிழக்கு திசை அப்படின்னு சொன்னா இப்படி வடகிழக்கு திசையில் 2√2 km/h அப்படின்னு சொன்னா கிடையுடன் 45 பாகை. பருமன் வந்துட்டு 2√2. முதலாவது கப்பல் உண்மையான வேகம் மேற்கு நோக்கி 8 km/h. இவ்வளவு என்ன? விஎஸ்இ. இது சிம்பிளா ஒரு முக்கோணி தான். என்ன சிம்பிளா ஒரு முக்கோணி தான். அந்த முக்கோணியை ட்ரா பண்ணினா எப்படி வரும்? ஃபர்ஸ்ட்டுக்கு முதலாவது கப்பல் உண்மை வேகம் 8 km/h. கீழே வாங்கிக்கணும். எயிட் km/h மேற்கு நோக்கி போகுது. தென் வடகிழக்கு திசையில் 2√2 km. ஸோ அது வந்துட்டு 45 பாகை ஆக்கணும். சரியா? இது வந்துட்டு 2√2 வந்துட்டு 45 பாகை. இப்போ இதில் விளைவு தான் என்ன கேட்ட கேள்வி. விஎஸ்இ அது கிடையாது. ஆல்ஃபா எடுப்போம். இப்போ சிம்பிளாக நம்ம கொஸ்ரூவில் போட்டோன்னு சொன்னால் விஎஸ்இ வரும். என்ன? ஸோ விஎஸ்இ all things squared equal 2√2 all things squared plus 8 squared minus 2 into 2√2 into 8 into cos 45. இந்த சுருக்கி நீங்கள் சொன்ன நான் சுருக்கல்ல 2 வர்க்கமூலம் 10 km/h வருது. நீங்கள் கண்டது சரியான ஆன்சர். சரியான ஆன்சர் தான். இப்போ அல்ஃபா வந்துட்டு எப்படி காண்ற? அல்ஃபாவுக்கு உரமை யோசிக்க தேவையில்ல. சைன் ரூலை போட்டோம்னு சொன்னால் 2√2 கீழ் sin alpha equal VSE கீழ் sin 45.
ஸோ 2√2 sin alpha ESE எவ்வளவு 210 sin ஆகுது 1/√2 ஸோ 2√2 இங்கே பெருக்கப்படும் இது கீழே ஓடி வந்துடும் இது எவ்வளவும் sin alphaவுக்கு ஈக்குவலாக இருக்கும் சரி அது அந்த √2 கேன்சல் 2 கேன்சல் sin alpha வந்துட்டு 1/√10 ஸோ alpha equal sin inverse 1/√10 இதான் வந்துட்டு டிரெக்ஷன் இந்த டிரெக்ஷன் எப்படி சொல்லலாம் இந்த டிரெக்ஷனை கிழக்கு ஆல்ஃபா தெற்கு இருந்து கிழக்கு ஆல்ஃபா தெற்கில் இருந்து 210 km/h எனும் உண்மை வேகத்துடன் இரண்டாவது கப்பல் செல்லும் என இது கிளியரா இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க இல்லாட்டி நெக்ஸ்ட் கழி போவோம் நெக்ஸ்ட் கேள்வி வந்துட்டு அதுவும் ஈஸியான கேள்வி தான் நெக்ஸ்ட் கேள்வி நான் செய்ய தேவை நினைக்கிறேன் ஓகே 6வது கேள்வி போவோம் இந்த களியை ட்ரை பண்ணி பார்ப்போம் 4 km/h வடக்கா கிழக்கா சரி பார்ப்போம் கிழக்கு நோக்கியா கிழக்கு நோக்கி வடக்கு இல்லை கிழக்கு நோக்கி அந்த ஒரே ஒரு முக்கோணி தான் வரும் அதை கண்டு மழை பொழிந்த உண்மை வேகம் மற்றும் அதன் திசையை கண்டா சரி
எல்லாமே நம்ம செஞ்ச மாதிரி தான். இதோட ஆன்சர் வந்துட்டு 4 வர்க்கமூலம் 2 அண்ட் டிரெக்ஷன் வந்துட்டு கிடையுடன், அதாவது கிழக்கு அல்ஃபா தெற்கு நோக்கி. கிழக்கு அல்ஃபா தெற்கு நோக்கி வெறும் அல்ஃபா வந்துட்டு 45 பாகை. ஓகே, எனக்கு டைம் வந்துட்டு 9 ஆகிட்டு. ஸோ நான் முடிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு சேம் டைமில் நடக்கும். சேம் டைம் ஃபிக்ஸட் டைம் இனி 7 to 9 நடக்கும் டெய்லி. இதில் போன ரெக்கார்டிங் பார்க்கலன்னு சொன்னால் பாருங்கள். இதில் ரெக்கார்டிங் நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு விளங்காத இருந்துச்சுன்னா பர்சனல் சரி இல்லாட்டி குரூப்பில் சரி போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கிளாஸை நான் முடிக்கிறேன். குட் நைட். ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். தேங்க்யூ. ஓகே, ஹேவ் அ நைஸ் டே.